அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நமக்கு 16வது நாள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் வந்து வெல்டருக்குன்னு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். இந்த வெல்டருக்கான கிளாஸ் எடுக்கிறதுக்கு மிஸ்டர் பெருமாள் சார் வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே நமக்கு 2 கிளாஸ் எடுத்திருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு அவரை வெல்கம் பண்ணிட்டு கிளாஸ் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோம். All of you, good evening. Welcome to our class session. Last class, my class, we are discussed about safety. Safety என்னன்னு பார்த்தா அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சேஃப்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் என்னென்ன சேஃப்டி அப்பியரல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணோம், வெல்டிங் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். எக்யூப்மெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தா அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா எலக்ட்ராட் ஹோல்டரு, வெல்டிங் கேபிள், லக்கு, வெல்டிங் மிஷினு, இதெல்லாம் பார்த்தோம். இது வந்து வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். டூல்ஸ் நம்மனாக்கா வெல்டிங் பண்ணும் போது என்னென்ன வந்து ஒரு அடிஷனலா நம்ம யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? சரி, இப்போ நம்ம உடம்புல வந்து உயிர் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியுதா? ஃபீல் பண்ணாதானே தெரியுது. அப்ப எதை வச்சு நம்ம வந்து உயிர் நம்ம உடம்புல இருக்குது இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஆர்கான்ஸினுடைய ஃபங்க்ஷனை வச்சு. ஃபைனல் என்ன பண்றோம், ஆர்கான் பண்ணோம்னா ஃபெயிலியர் நமக்கு தெரியாது. ஃபைனல் என்ன பண்றோம், மூச்சு பிரீத்திங் எஃபெக்ட் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறோம். பல்ஸ் பிடிச்சி பார்க்குறாங்க இல்லையா? அதை பார்த்தோன்னா சரி உயிர் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம மனித உடம்புக்கு மட்டும் இல்லை, அந்த கான்செப்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ற ஒவ்வொரு நிலையிலும் இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் நம்மளுக்கு? பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஃபீல் பண்ணாதான் தெரியும். எப்படி ஃபீல் பண்ணுவான்? ஒன்று ஃபேன் ஒன்னா ஓகே ஓடுது, அப்ப கரண்ட் இருக்குது. சுவிட்ச் போட்டா லைட் இருக்குது, கரண்ட் இருக்குது. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னாக்கா பேசிக் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஓகே, பேசிக் எலக்ட்ரிசிட்டி. இதுல என்ன பாக்குறோம், நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இன்புட் வோல்டேஜ் வருது இல்ல, அது என்ன எவ்வளவு வோல்டேஜ் வருது நமக்கு? 220 வோல்டேஜ் வருது. 3 பேஸா இருந்தா நம்ம ஜென்ரலா வந்து வீட்டுக்கு பார்த்தோன்னாக்கா 220 வோல்ட். சரியா? இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா 440 வோல்ட். இந்த ரேஷியோல தான் நம்ம வந்து நம்ம பவர் வந்து இன்புட் வருது. சரி, இதுல கரண்ட்னா என்ன? கரண்ட்னா என்ன? வாட் இஸ் மீன் பை கரண்ட்? கரண்ட் என்ன தெரியல. மின் துகள்களின் இயக்கமே கரண்ட், அவ்வளவுதான். சிம்பிளா ஒரே லைன்ல சொன்னா மின் துகள்களின் இயக்கமே கரண்ட். தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்டு கரண்ட். மின் துகள்களின் இயக்கமே கரண்ட். இந்த கரண்ட் வந்து நம்ம என்ன குறியீடுல நம்ம சொல்றோம்? கரண்ட்டுக்கு என்ன குறியீடு? ஏன்னு போட்ட ஆம்பியர். சரியா? இது எப்படி எந்த இதுல மெஷர் பண்றோம் நம்ம? எல்வின். ஓகே, சரியா? அடுத்தது வோல்ட். வோல்டேஜ் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? கரண்ட்னா மின்னோட்டம். ஓகேவா? அதை வந்து ஆம்பியர் ஏன் இந்த சிம்பிள்ல குறிக்கிறோம், இதை அளக்கிறதுக்கு அம்மீட்டர் யூஸ் பண்றோம். வோல்டேஜ், வோல்டேஜ் எல்லாம் காமனான இதுதான். அப்படின்னா என்ன வோல்டேஜ்னா மின் அழுத்தம். தமிழ்ல சொன்னா மின் அழுத்தம். மின் அழுத்தம்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரான் வந்து மூவ் பண்றதுக்கு புஷ் பண்ணுது இல்லையா, தள்ளுது இல்லையா, அழுத்தம். அதுதான் வந்து பார்த்தோன்னா வோல்டேஜ்னு சொல்றோம். வோல்டேஜ் எல்லாமே வந்து சேம் தான். என்ன சார் வோல்டேஜ் ஒன் மாதிரி இருக்குது, வோல்டேஜ் ஒன் மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா மின் அழுத்தம். இதை வந்து பார்த்தோன்னா வின்ற குறியீடுல வந்து நம்ம குறிக்கிறோம். இதை வந்து மெஷர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? வோல்ட் மீட்டர். சரியா? அடுத்தது ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா ஒண்ணுல தடை விதிக்கிறது. இப்ப நம்ம வேகமா வந்து ரோட்ல போறோம், நம்ம வேகத்தை குறைக்க என்ன பண்றாங்க? ஒண்ணு பேரிகேட் வைக்கிறாங்க, டைவர்ட் பண்றாங்க, ஸ்பீடை வந்து குறைக்கிறாங்க. அப்படின்னு என்ன பண்றோம்? ஸ்பீடு பிரேக். எதுக்காக?
ஆக்சிடென்ட் இருக்க ஒரு ஜங்ஷன் வரும், போவாங்க வருவாங்க, வேகமா போவாங்க வருவாங்க, இதை அவாய்ட் பண்றாங்க. அது மாதிரி இப்போ இந்த பொருள் இருக்குது, இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகத்தை தடுக்குது பத்தியா, அதான் ரெசிஸ்டன்ஸ். புரியுதா? இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்றோம்? ஓம். ஓம் என்ற அழகால குறிக்கிறோம். இல்ல இந்த சிம்பிள் பார்த்தோன்னா இப்படி ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அப்படிதான் இருக்குது. சரி, இதை வந்து பார்த்தோன்னா எதால அளக்குறோம்? மெகர். மெகர் என்ற டிவைஸ், ஓம் மீட்டர் ஆர் மெகர் எது வேணாலும் சொல்லலாம், ரெண்டு சொன்னாலும் தப்பு கிடையாது. அந்த இதுவால வந்து நம்ம அளக்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ரீடிங் எடுக்க வர்றாருல்ல, அவர் என்ன பண்றாரு? ஒரு மீட்டர் மாதிரி கொண்டு வர்றாரா? கொண்டு வந்து என்ன பண்றாரு? சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஸ்கேனிங் டிவைஸ் மாதிரி இதுவாங்க, சில சமயம் என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ண போது எவ்வளவு ரீடிங் போய் அது இதுன்னு உடனே நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட்னு அதுலேயே வந்து கொடுத்தது இல்லையா, அவுட்புட் கொடுத்தது இல்லையா, அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அளக்கிறதுக்கு ஒவ்வொரு டிவைஸ் இருக்குது. நம்ம எல்லோ கலர்ல வச்சிருக்கிறோம்ல, சின்னதா எலக்ட்ரிஷியன் வருவார்ல, 2 வயர் எடுத்துட்டு வந்து முறுக்கிட்டு என்ன பண்ணுவாரு, எவ்வளவு வோல்டேஜ் இருக்குது, எவ்வளவு ஆம்பியர் இருக்குன்னு செக் பண்றாங்க இல்லையா, அதுதான். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ கரண்ட்னா என்ன பார்த்தேன், கரண்ட்னா என்னன்னாக்கா மின் துகள்கள் இயக்கமே கரண்ட். இதை வந்து குறிக்கிறோம். இதை அளக்கிறதுக்கு அம்மீட்டர் யூஸ் பண்றோம். சரியா? வோல்டேஜ், வோல்டேஜ்னா மின் அழுத்தம். எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு தள்ளுது இல்லையா, அந்த ஃபோர்ஸ், அதுதான் வந்து பார்த்தோன்னா மின் அழுத்தம். இதை வந்து வோல்ட்னு சொல்றோம். வின்ற குறியீடுல நம்ம வந்து இருக்கிறோம். இதை அளக்கிறதுக்கு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்றோம். சரியா? அடுத்தது ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா ஒரு பொருள் வந்து உள்ள வந்து மின்சாரம் வராம தடை பண்ணுது, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து ஓம் என்ற குறியீடால குறிக்கிறோம். இது வந்து ஓம் மீட்டர் ஆர் மெகர் என்ற டிவைஸால வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன பண்றோம், மெஷர் பண்றோம், அளக்கிறோம். சரியா? அடுத்தது கண்டக்டர். கண்டக்டர் கண்டக்டர்னா என்ன? கடத்தி. ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்றதுக்கு, அதுக்கு பேர் தான் கடத்தி சொல்றேன். இப்போ வாட்டர் லைன் எடுத்துக்கலாம், கான்செப்டுக்கு வாட்டர் லைன் எடுத்துக்கலாம். வாட்டர் லைன் இருந்து என்ன பண்ணோம், வாட்டர் வந்து நம்ம எடுத்துட்டு போறோம். ஒரு பாத்து விவசாயம் பண்ணுறதுக்கு முன்ன என்ன பண்ணோம், காவா மாதிரி வெட்டணும், தண்ணி வந்து நம்ம அதை வழியா எடுத்துட்டு போனோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பைப் எடுத்துட்டு போனாங்க. அதுதான் வந்து கடத்தி. அப்போ எலக்ட்ரிக்கல் என்ன இது இருக்குது அப்படின்னா ஒயர். ஒயர்னா வந்து என்னன்னாக்கா மேல இன்சுலேட்லாம் பண்ணியிருக்கான், உள்ள இருக்கிற காப்பர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றது பத்தியா, கடத்துது பத்தியா, அதுதான் கடத்தி சொல்றோம். அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, காப்பர் ஆர் அலுமினியம், ரெண்டுமே வந்து கடத்தி தான். இது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல்ல மட்டும்தான் இது மாதிரி இருக்குதான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு வெப்பத்தை கடத்துது, மின்சாரத்தை கடத்துது, வாட்டர் கடத்துறோம், இது எல்லாமே வந்து கடத்தி தான். இப்போ வந்து கண்டக்டர் என்ன தெரிஞ்சுக்கணுமா? அடுத்தது இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் மீன்ஸ் என்ன? நம்ம பாதுகாக்குது, வேற ஒன்றும் கிடையாது. வெறும் காப்பர் ஒயர் மட்டும் போட்டால் போதுமா? நம்ம வீட்டில் எதுன்றோம், ஏன் எதுக்கு மேலே வந்து ரப்பர் எதுக்கு அடிச்சிருக்கிறாங்க? நம்ம யூஸ் பண்ணும்போது, கை பிடிச்சி யூஸ் பண்ணும்போது நம்மளை வந்து அந்த ஷாக் வந்து அடிக்காம இருக்கிறதுக்காக தான். கண்டக்டர் சாரி இன்சுலேட்டர். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம், ஒயரை சீவி முறிக்கிறோம், முடிச்சுட்டு மேல என்ன பண்றோம், டேப் அடிக்கிறோம்ல, எதுக்கு? ஷார்ட் சர்க்யூட் ஆகாம இருக்க, சப்போஸ் கை வைக்கும் போது எர்த்து நம்மளை வந்து பார்த்தா அது வந்து பார்த்தோன்னா இன்சுலேட்டர். இன்சுலேட்டர். சரியா? இப்போ புரிஞ்சுச்சா? நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 220 வோல்ட் யூஸ் பண்ணோம். வீட்டுக்கு யூஸ் பண்ற கரண்ட் வந்து பார்த்தோன்னா எதுக்காக யூஸ் பண்ணனாக்கா, இந்த லைட்டை வந்து எரியறதுக்காக தான். ஏன்? ஹை வோல்டேஜ், லோ கரண்ட், இது வந்து பார்த்தோன்னா இந்த பர்பஸுக்காக தான் இந்த 220 வோல்ட் வீட்டில் யூஸ் பண்ணுறது பூரா சர்வசாதாரணமாக நம்ம யூஸ் பண்றோம். ஒரு மோட்டர் ரன் பண்றோம், ஃபேன், இது மாதிரி பர்பஸுக்காக யூஸ் ஆகுது. 440 வோல்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து சேர்ந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? 1 by 1 நம்ம என்னென்னதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வீட்டுல வந்து நம்ம சமையல் வந்து சமைக்கிறோம் இல்லையா, சமைக்கும் போது சாதம் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன நம்ம அப்படியே தூக்கி அடுப்புல அப்படியே வச்சிட முடியுமா? அதுக்கு ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா? நம்ம வந்து பாத்திரமா இருக்கலாம், இல்ல குக்கரா கூட நம்ம எடுத்துக்கிறோம். என்ன பண்றோம், அரிசி போட்டு தண்ணி ஊற்றி விசில் வச்சு நம்ம இறக்குறோம். அப்போ ஒரு டிவைஸ் தேவை, ஒரு சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் தேவைன்ற போது அது போல 2 மெட்டலை ஜாயின் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் தேவை.
அந்த டிவைஸ் பேர் தான் வந்து பார்த்தோன்னா வெல்டிங் மிஷின். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னாக்கா வெல்டிங் மிஷின். ஓகே, வெல்டிங் மிஷின் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, நம்ம 2 மெட்டலை ஜாயின் பண்ணோம்னா ஒரு ஹீட் தேவை. ஓகேவா? அந்த ஹீட்டால ஜாபை வந்து மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இணைக்கிறோம். ஓகேவா? அதுக்கு ஒரு டிவைஸ் தேவை. அந்த இதை வந்து பார்த்தோன்னா வெல்டிங் மிஷின் யூஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, ஒரு ஹீட் சோர்ஸ் தேவை. அந்த ஹீட் சோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் மிஷின் வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேவா? அந்த ஹீட் சோர்ஸ் என்னென்ன டைப்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்குறோம். வெல்டிங் மிஷின் கிளாசிபிகேஷன் ஆஃப் வெல்டிங் மிஷின். ஒன்று வந்து பார்த்தோன்னாக்கா ஏசி டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஏர் கூலிங், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலிங். ஓகேவா? ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் சொல்றோம். ஒன்று வந்து ஏர் கூலிங். உள்ளக்கிற வந்து காப்பர் வைண்டிங் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது வந்து அப்படியே ஹீட்டா இருக்குல்ல, அந்த ஹீட்டை வந்து கூல் பண்ணுவோம். அது வந்து பார்த்தோன்னா 2 மெத்தட்ல வந்து நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஏர் கூலிங் பண்ணலாம், அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஆயில் கூலிங் டிரான்ஸ்ஃபார்மர். 2 விதத்துல நம்ம பண்ணலாம். சரி, அந்த ஸ்லைடு போடுங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்லைடு. ஓகேவா? அடுத்தது டிசி வெல்டிங் மிஷின். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெக்டிஃபையர். அதுக்கப்புறம் இன்வெர்டர் டைப். இந்த 4 டைப் ஆஃப் வெல்டிங் மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணோம், ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணோம். இப்போ கரண்ட்லி பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக் சைஸா ஹெவியா இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டோம்னாக்கா இப்போ வந்து இன்வெர்டர் டைப் நம்ம வந்துட்டோம். சரியா? இப்போ ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஏர் கூலிங், ஆயில் கூலிங். டிசி வெல்டிங் மிஷின் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து எலக்ட்ரிக் பவர் இல்லை, அந்த இடத்துல என்ன பண்ணும், அப்போ வந்து என்ஜின் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஃபியூலை ஊற்றி மோட்டரை இயக்கி அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்ம வெல்டிங்க்கு யூஸ் பண்றோம். அப்போ வந்து பார்த்தோன்னா இங்க வந்து பார்த்தோன்னா என்ஜின் ட்ரிவன் ஸ்டெப். என்ஜின் ட்ரிவன், டிஆர்ஐ. என்ஜின் ட்ரிவன் செட்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணி டிசைன் பண்ணி என்ன பண்ணாங்க, ரெக்டிஃபையர் கொண்டு வந்தாங்க. இல்ல இதே இருக்கு, அப்படியே தான் அந்த ஸ்லைடு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்வெர்டர்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஏசி டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பார்த்தோன்னா 3 திங்ஸ் போதும். காமனா, ரொம்ப டீப்பா வேண்டாம், காமனா போகலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா என்னென்ன தேவை, பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1 பிரைமரி வைண்டிங். பிரைமரி வைண்டிங் ஆர் பிரைமரி காயில், ரெண்டுமே போத் ஆர் சேம் தான். சரி, அடுத்தது வந்து பார்த்தோன்னா செகண்டரி வைண்டிங். செகண்டரி வைண்டிங் ஆர் செகண்டரி காயில். அடுத்தது லேமினேட்டட் அயன் கோர். சரி, இந்த மூணு திங்ஸ் இருந்தாவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம வந்து ரன் பண்ண வைக்கலாம். சரி, பிரைமரி வைண்டிங் ஆர் பிரைமரி காயில்லாம் என்ன? ஒண்ணு இல்ல, பிரைமரி வைண்டிங்னா வந்து இன்புட் சப்ளை வர ஏரியா. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இது மாதிரி இருக்கும். இது என்னடானாக்கா அந்த காப்பர் வைண்டிங் பண்றோம் இல்லையா, அதனுடைய கேஜ் திக்னஸ், அது வந்து கேஜில் தான் சொல்லுவோம் இல்லையா. இப்ப நம்ம டயாமீட்டர் வச்சுக்கலாம் நம்ம ஒரு புரிதலுக்காக. அப்போ மெல்லிய டயாமீட்டர் உடைய
காப்பர் ஒயர் வந்து அதிகமான சுற்றுகள் சுற்றுப்பட்டு இருக்கும். இததான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி வைண்டிங் ஆர் பிரைமரி காயில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ பிரைமரி வைண்டிங் இன்புட் சப்ளை டு ரிசீவ் தி இன்புட் சப்ளை, அந்த பர்பஸ்க்காக இது யூஸ் ஆகுது. அது 220 வோல்ட்டா இருக்கலாம், 440 வோல்ட்டா இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இது பிரைமரி வைண்டிங்னா வந்து பார்த்தோன்னா மெல்லிய டயா கேஜ் வந்து பார்த்தோன்னா காப்பர் காயில் வந்து வைண்டிங் பண்ணிருக்கோம். இந்த சைடு வந்து அதிகமான சுற்றுகள் இப்படி இருக்குதுனாக்கா அதுல வந்து அதிகமா சுட்டப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்தோன்னா இன்புட் தான். அடுத்தது பார்த்தோன்னா செகண்டரி வைண்டிங். செகண்டரி வைண்டிங்னாக்கா வந்து பார்த்தோன்னா அதே தான், சேம் தான். இங்க வந்து பார்த்தோன்னாக்கா பிக் டயாமீட்டர் உடைய காப்பர் ஒயரை வந்து சுற்றி இருக்கும். கம்மியான சுற்றுகள் இங்க வந்து அதிகமான சுற்று, இங்க வந்து கம்மியான சுற்றுகள் சுட்டப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்தோன்னா அவுட்புட் தெர்மலுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இதை தான் வந்து பார்த்தோன்னா செகண்டரி வைண்டிங் சொல்றோம். சரி, லேமினேட்டட் அயன் கோர் எதுக்கு? இங்க இருந்து இதை வந்து கடத்தத்துக்கு ஒரு டிவைஸ் தேவை. அது வந்து பார்த்தோன்னா லேமினேட்டட் அயன் கோர் பார்த்தா இப்படி இருக்கும். நம்ம பார்க்கும்போது இது என்னன்னாக்கா டின் ஷீட் உடைய எம்எஸ்ன்னு வச்சுக்கலாம். எம்எஸ் தான், ஓகேவா? அது எவ்வளவு இருக்கும் அந்த தடிமன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஷீட்னுடைய திக்னஸும் 0.3 இருந்து 0.5 mm வரைக்கும் தான் இருக்கும். இது லேமினேட்டட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஸ்டாப்லர் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் அவுட்புட் டிவைஸ் இருக்கும்போது எவ்வளவு வேணும், இன்புட் அவுட்புட் இது இவ்வளவுதான். இப்போ இதுல ஒர்க்கிங் பாத்தீங்கன்னாக்கா பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், லேமினேட்டட் அயன் கோர், இந்த மெத்தட்ல தான் இருக்குது. இந்த படத்தை பாருங்க, இப்படிதான் இருக்கும். பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் அதை கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்புட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 440 வோல்ட் வந்து இன்புட் சப்ளையா வருது. அப்போ இங்க ஒரு வோல்டேஜ் இருக்கும்போது இங்க ஒரு கரண்ட் இருக்கணும்ல, இது வந்து பார்த்தோன்னா V1ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? கரண்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஐன்னு சிம்பிள் சொல்லலாம், ஏன்னு சொல்லலாம். இது வந்து I1ன்னு வச்சுக்குவோம். சரியா? அடுத்தது இது என்ன ஆகுது, ரிசீவ் பண்ணுது 440 வோல்டேஜை ரிசீவ் பண்ணிட்டு இங்க இது போது என்ன ஆகுதுனாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து உருவாகுது. மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து என்ன ஆகுதுனாக்கா இந்த இது மூலமா லேமினேட்டட் அயன் கோர் மூலமா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா கன்வெர்ட் ஆகுது. இப்போ இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது, இந்த செகண்டரி வைண்டிங் வந்து அட்ராக்ஷன் ஆகுது. இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மூவ் ஆகும்ல, மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா இது வந்து அட்ராக்ட் ஆகுது. அப்ப இங்க ஒரு நிகழ்வு நடக்குது. அது என்ன நிகழ்வுனாக்கா ஹை வோல்டேஜை வந்து லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணுது. அந்த கன்வர்ஷனுக்கு பேர் தான் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஏன் வெல்டிங் பண்றதுக்கு வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான வெப்பம் தேவை. சரியா? இங்க என்ன கிடைக்குது, வோல்டேஜ் தான் கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு வந்து வெப்பம் தேவை இல்லையா, அதை வந்து கன்வெர்ட் பண்ணுது. எதன் மூலியமா? அந்த பிளக்ஸ் மூலியமா வந்து ரிசீவ் பண்ணும்போது இங்க வந்து வோல்டேஜ் வந்து டிராப் பண்ணுது. அப்ப டிராப் பண்ணி வரும் பொழுது இங்க வந்து இங்க ஒரு லோடு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னாக்கா V2, இங்க V1, இங்க V2, இங்க வந்து I2. சரியா? இங்க வந்து ஸ்டெப் அப்பா இருக்கிறத ஸ்டெப் டவுன் பண்ணுது. எதுக்கு? ஹீட்டை வந்து அதிகமா தேவை வெல்டிங்க்கு வந்து, அதுக்காக ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குது. இப்போ இது வந்து லோடு. இப்போ வந்து பார்த்தோன்னா வெல்டிங் பண்ண எப்ப நீ ஸ்டார்ட் பண்றியோ, இப்ப வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தோன்னா வெல்டிங் வேலை நடக்குது. இந்த இதுதான் வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். சிம்பிள் தான். பிரைமரி வைண்டிங் என்ன பண்ணுது, வரக்கூடிய வோல்டேஜை ரிசீவ் பண்ணுது. ஹை வோல்டேஜை வந்து பார்த்தோன்னாக்கா இந்த லேமினேட்டட் அயன் கோர் மூலயமா ஸ்டெப் டவுன் பண்றோம். ஸ்டெப் டவுன் பண்ணி செகண்டரி வைண்டிங் மூலமா என்ன பண்றோம், அவுட்புட் தெர்மல் இருக்கலாம். இது வந்து பார்த்தோன்னாக்கா வெல்டிங் ராடு வெல்டிங் பண்றதுக்கு முன்னால இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், OCV. இது எவ்வளவு இருக்கும், வெல்டிங் மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்ப கரண்ட் செட் பண்றோம். ஓகேவா? கரண்ட் செட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அப்ப வோல்டேஜ் இங்க எவ்வளவு இருக்குனாக்கா ஒரு 80 வோல்டேஜ் இருக்கும். இங்க எவ்வளவு இருக்குது, 440 வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுது. ஸ்டெப் டவுன் பண்ண பிறகு பார்த்தோன்னாக்கா ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ்
வெல்டிங் செய்யறதுக்கு முன்னால ஸ்டேஜ். ஓகே, அப்போ வந்து சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகல. க்ளோஸ் ஆகணும் என்ன வேணும்? ஒரு கண்டக்டர் வேணும். அப்போ வந்து பார்த்தோன்னா வோல்டர் மூலியமா பாருங்க, இந்த படத்தை பாருங்க, ஆர்க் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது, டச் பண்ணும்போது க்ளோஸ் ஆகுது. அப்போ க்ளோஸ் சர்க்கியூட் வோல்டேஜ். அப்போ க்ளோஸ் சர்க்கியூட் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு 25 to 30 வோல்டேஜ் தான் இருக்கும் க்ளோஸ் ஆச்சுன்னா. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. சரி, இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி டிரான்ஸ்ஃபார்மர். இதனுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் மிஷின். ஸ்டாட்டிக்ஸ்னா என்னன்னாக்கா அதுல சுழலும் பாகம் கிடையாது. அதனால வந்து பார்த்தோன்னாக்கா தேய்மானம் கிடையாது. ரொட்டேட்டிங் பார்ட்ல தேய்மானம் கிடையாது. அதனால வந்து பார்த்தா நம்மளுக்கு அதன் மூலியமா அந்த தேய்மானம் காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுது. சரியா? காம்பாக்டா இருக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஈஸியா மூவ் பண்ணி கொண்டுட்டு போகலாம். ரெண்டாவது, சவுண்ட் இல்லை. இந்த மிஷின் வந்து ஜென்ரேட் ஆச்சுனாக்கா சவுண்டு கிடையாது. நோ நாய்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செக்ஷன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல வந்து ஆர்க் ப்ளோக் கிடையாது. அதனால ஆர்க் ப்ளோனா என்னன்னு நான் அடுத்த இதுல இப்ப நான் எடுத்துறேன். ஆர்க் ப்ளோக் கிடையாது. ரெண்டாவது, 2 தெர்மல்லையும் ஈக்குவல் பவர் கிடைக்கும். ஓகேவா? பாசிட்டிவ் போலையும் சரி, நெகட்டிவ் போலையும் சரி 50-50 பார்த்தினாக்கா இதுல வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கிடைக்கிறதா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குது. அட்வான்டேஜ்னா டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குன்னு. இதுல வந்து பொலாரிட்டி செட் பண்ண முடியாது. ஏன்னா பொலாரிட்டி என்னன்னு சொல்றேன், பொலாரிட்டி வந்து செட் பண்ண முடியாது. 2 தெர்மல்லையும் ஈக்குவலா பவர் கிடைக்கிறதால இதுல வந்து பார்த்தோன்னா நான் ஃபெரஸ் இரும்பு கலக்காத உலகத்தை வந்து வெல்டு பண்றது முடியாது. ஏன்னா ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் சேமா தானே வருது. அப்போ நம்ம நான் ஃபெரஸ் மெட்டல் போகும்போது ஒவ்வொரு மெட்டலுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து வேரியேஷன் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணணும்ல, அது இதுல பண்ண முடியாது. அதே மாதிரி பேர் ஒயர் எலக்ட்ரான்னா ஒண்ணும் இல்லை, மேல வந்து இது ராடுன்னு வச்சுங்க, கம்பியா இருக்குது. அது மேல வந்து ஃபிளக்ஸ் இருந்தா ஃபிளக்ஸ் கோட்டட் எலக்ட்ராடு. அந்த ஃபிளக்ஸ் இல்லைன்னு வச்சுக்க, தட்டி எடுத்துன்னு வச்சுக்க, வெறும் கம்பியா இருக்குது இல்லையா, அதுதான் பேர் ஒயர் எலக்ட்ராடு. ஒரு எலக்ட்ராடுல இருக்கிற ஃபிளக்ஸை தட்டி எடுத்துட்டா ஃபிளக்ஸ் பூச்சப்படாம இருந்தால் அது பேர் ஒயர் எலக்ட்ராட். இந்த இது வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுல பேர் ஒயர் எலக்ட்ராடை யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் பொசிஷன், எல்லா பொசிஷன்லயும் இந்த வெல்டிங் மிஷினை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். சரி, இப்ப வோல்டேஜ் செகண்டரி காயில்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன கால்குலேஷன் ஒண்ணு. CS வோல்டேஜ் அட் செகண்டரி காயில், எவ்வளவு செகண்டரி காயில்ல வோல்டேஜ் வருது. அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா? அப்போ வோல்டேஜ் அட் பிரைமரி காயில் இன்டு நம்பர் ஆஃப் வைண்டிங் இன் செகண்டரி காயில் divided by number of term பிரைமரி காயில். இதுதான் அது ஃபார்முலா. வோல்டேஜ் வந்து செகண்டரி சைடுல எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு வேணும், தெரியணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? வோல்டேஜ் இன் பிரைமரி சைடு நம்பர் ஆஃப் என்னது காயில், செகண்டரி காயில்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சுத்தி இருக்கிறாங்க இல்லையா, அதுவும் நம்பர் ஆஃப் பிரைமரி சைடுல எவ்வளவு சுத்தி இருக்குது அப்படின்ற ஒரு இதுவும் தெரிஞ்சுச்சுனாக்கா வோல்டேஜ் வந்து எவ்வளவு செகண்டரி காயில எவ்வளவு வோல்டேஜ் வருது அப்படின்றத நம்ம எஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதுதான் அந்த வைண்டிங் பண்றது நம்பர் ஆஃப் சுற்று. அப்ப அதுதான் ஒரு இன்புட் வோல்டேஜ் ஒரு 300 வச்சுக்கலாம். ஒரு 300 நம்பர் ஆஃப் காயில் செகண்டரி இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 450. ஏன்னா கம்மியா தானே செகண்டரி காயில கம்மியா தானே சுத்திக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ அது என்ன நம்பர் ஆஃப் காயில் பிரைமரி சைட்ல எவ்வளவு வைண்டிங் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கேல்குலேஷன் போட்டு எடுத்து அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2500 சுத்துக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ நம்மளுடைய
வோல்டேஜ் செகண்டரி காயில எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு வேணும். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். என்ன பண்றோம்? இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிடுறோம், இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிடுறோம். சரியா? அப்புறம் இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ. ஓகேவா? அப்போ 5 25 9 45. ஓகேவா? இப்ப ஓரஞ்சு 5 ஆரஞ்சு 30. ஆரம்பம் எவ்வளோ? ஆரம்பம் எவ்வளோமா? அவ்வளோதான். 54 வோல்டேஜின் செகண்டரி சைடு வந்து இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்றது ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன், ஒரு புரிதலுக்காக. இன்புட் எவ்வளவு சப்ளை வருது, அவுட்புட் சப்ளை எவ்வளவு வருதுன்றது பார்த்தோன்னா எப்படி கால்குலேட் பண்ணா இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண முடியும். சரியா? சரி, அடுத்தது டிசி ஜெனரேட்டர். இந்த படம் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன டிசி ஜெனரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன வந்து பார்த்தோன்னாக்கா பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க அந்த படம் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தோன்னா அதுல உள்ளகிற வைண்டிங்ஸ் இது பூரா வந்து பார்த்தோன்னா இதுல வந்து நம்மளால கிளியரா பார்க்க முடியல. ஒரு புரிதலுக்காக வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு சிம்பிளா ஒரு டிராயிங் இருக்குது. நான் இது பண்ணி வச்சிருக்கிறேன், கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் போல்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா பாடி. அது எதுக்கு நார்த் போல் நார்த் அண்ட் சவுத்னு வந்து அது வந்து போல்ஸ்னு சொல்றோம். அது வந்து பார்த்தோன்னா நம்பர் 1 இதுல வந்து பார்த்தோன்னா அங்க இருக்கிறது தான் அது வந்து சிம்பிளிஃபை புரிதலுக்காக பண்ணி வச்சிருக்கோம். நம்பர் 2 வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணிடுறாங்க. கவர் எதுக்கு பண்றாங்கன்னாக்கா உள்ள வெளியில இருந்து இருக்கக்கூடிய டஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆகாம இதுல வந்து இதுன்றதுக்காக பண்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்மச்சூர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மச்சூர் ARMATURE ஆர்மச்சூர். காமுடேட்டர். காமுடேட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் பிரஷர். இப்ப இந்த வெல்டிங் மிஷின்ல பாத்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தோன்னா மெயினான பார்ட்ஸ். சரி, இதுல ஒவ்வொன்று என்னென்ன பண்ணுது அப்படின்றத நம்ம இப்ப பாக்குறோம். இது எப்படி வந்து பார்த்தோன்னாக்கா ஃபங்க்ஷன் ஆகுது. மேக்னெட்டிக் போல்ஸ் ஒன்னு வந்து மேக்னெட்டிக் போல்ஸ்னா வந்து பார்த்தோன்னாக்கா காந்த துணை இரு துருவங்கள் நார்த் போல் சவுத் போல் இருக்க மேக்னெட்டிக் போல்ஸ்னு சொல்றோம். அதுக்கப்புறமா ஆர்மச்சூர். ஆர்மச்சூர் என்னன்னாக்கா இது வந்து பார்த்தோன்னாக்கா இங்க லேமினேட்டட் ஆயிரம் வரும்போது இது வந்து லேமினேட் பண்ணி ட்ரம் மாதிரி இருக்கும். அது வந்து ஹரிசாண்டல் பொசிஷன்ல வந்து பார்த்தோன்னா இதுல வந்து வச்சிருப்பாங்க. சரி, கார்பன் பிரஷர் இருக்குது. கார்பன் பிரஷஸ் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பாடியில வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பாடியில வந்து பார்த்தோன்னாக்கா இந்த இது வந்து பார்த்தோன்னாக்கா கார்பன் பிரஷஸ் வந்து பார்த்தோன்னா இது கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிரைம் மூவர். அடுத்தது வந்து பார்த்தா பிரைம் மூவர்னா இந்த ஷாஃப்ட் தான். இந்த ஷாஃப்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா இனிஷியலா வந்து மோட்டர் வந்து ரொட்டேட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இதுதான் இதுல வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுவு. அதுக்கப்புறம் பார்த்தா அவுட்புட் தெர்மல். அவுட்புட் தெர்மல் நம்மளுக்கு தெரியும். அதுல இருந்து பார்த்தோன்னா நம்ம கேபிள் மூலியமா வந்து பார்த்தோன்னா அவுட்புட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒர்க் பண்றதுக்கு இது பண்ணுவோம். சரி, இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? இந்த
பிரைம் மூவர் இருக்குது இல்லையா, இது கூட ஒரு ஆர்மச்சூர் வந்து பார்த்தோன்னா அந்த ஷாப்ல வந்து சுத்தப்பட்டிருக்கும். சுத்தப்பட்டு ரொட்டேட் ஆகும் போது இந்த ஷாப்ட் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து உருவாகும். அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வரும்போது இந்த ஆர்மச்சூர்னு இருக்குது இல்லையா, இந்த ஆர்மச்சூர் வந்து அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து கட் பண்ணுது. கட் பண்ணும்போது மேக்னெட்டிக் பிளக்ஸா இதுவாகுது. மேக்னெட்டிக் பிளக்ஸ் அதுல இருந்து பார்த்தோன்னா பவர் வந்து ஜென்ரேட் ஆகி அவுட்புட் தெர்மலுக்கு வந்து எடுக்கலாம். இங்க வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் போல் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. இந்த இதுல வந்து பார்த்தோன்னா ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே சேமா இருக்காது. நம்ம ஏசி டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன சொன்னா ரெண்டு சைடு சேம்னு சொன்னோம் இல்லையா, இதுல வந்து அப்படி இருக்காது. ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேரியேஷன்ஸா இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த டிசி ஜென்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா ரெண்டு போல வேரியேஷன்ஸ் கரண்ட் கிடைக்கும். பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தோன்னாக்கா உதாரணத்துக்கு 2/3 2/3 3ல 2 பாகம் கிடைக்கும். நெகட்டிவ் சைடுல வந்து பார்த்தோன்னா 3ல 1 பாகம் ஹீட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ அதனால என்ன விஷயம் அப்படின்னாக்கா எல்லா டைப் ஆஃப் மெட்டலையும் நம்ம வெல்டு பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் இங்கதான் கரண்டோட வேரியேஷன்ஸ் கிடைக்குது இல்ல, அப்போ மெல்டிங் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பொலாரிட்டி நான் என்ன சொல்றேன், நான் ஃபெரஸ் மெட்டலை வந்து நம்ம திருப்திகரமா வெல்டு பண்ணலாம். ரெண்டாவது பொசிஷனல் வெல்டிங்கை நம்ம வந்து ஈஸியா பண்ணலாம். கரண்ட் வேரியேஷன்ஸ் பண்ணும்போது அதுவும் ஈஸி தான். சரி, இதுல டிஸ்அட்வான்டேஜ்னு ஒண்ணு இருக்குது. இது என்னன்னாக்கா வெல்டிங் மிஷின் வந்து ஆன் பண்ண உடனே மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? நீ வேலை செஞ்சாலும் சரி வேலை செய்யாட்டாலும் சரி பவர் கன்சியூம் ஆகிதான் இருக்கும். ஏன்னா வந்து மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகுது இல்ல, ரொட்டேட் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி தேவையில்ல, அந்த எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்றோம்ல. அப்போ வெல்டிங் மிஷின் ஆன் பண்ணாதே வெல்டிங் பண்ணாமையே பவர் வந்து கன்சியூம் ஆகினே இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது நாய்ஸ், இது ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் வந்து அதிகமா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோர் பிளேஸ் தேவை. டிரான்ஸ்ஃபார்மரை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா மோர் பிளேஸ் வந்து தேவை. இதுல வந்து நம்ம சொல்றாங்க. ரெண்டாவது காஸ்ட் வந்து ஹை. இந்த மிஷினுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா டிசி ஜென்ரேட்டர். அடுத்தது என்ன பண்ணோம், அடுத்த வெல்டிங் மிஷின் பேர் என்ன, டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துட்டான், ஜென்ரேட்டர் பார்த்துட்டான், அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், ரெக்டிஃபையர். ஓகே, ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர் ஸ்டேட் இதுல சேம் தான். நம்ம ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். சேம் தான். இந்த ரெக்டிஃபையர் செட்ல பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், லேமினேட்டட் அயன் கோர், ஒரே ஒரு வித்தியாசம் தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் யூனிட்னு வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன, ரெக்டிஃபையர்னா என்ன, ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கத்தான் ரெக்டிஃபையர். இல்ல டயோடு சொல்லலாம் புரிதலுக்காக. ஓகேவா? நம்ம டெக்னிக் இந்த டைம்லயே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து ரெக்டிஃபையர், இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஏசி கரண்ட்டை டிசியா மாற்றி கொடுக்கறது மட்டும்தான் இது வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. அதே தான் பிரைமரி வைண்டிங்ல வந்து ரிசீவ் பண்ற 440 வோல்டேஜ் வந்து பார்த்தோன்னா லேமினேட்டட் அயன் கோர் மூலமா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகுது. அது செகண்டரி வைண்டிங்ல வந்து ஸ்டெப் டவுன் பண்றோம். ஸ்டெப் டவுன் பண்ணி இதை வந்து என்ன பண்றோம், ஏசி வந்து டிசியா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு தான் இந்த ரெக்டிஃபையர் யூனிட். இப்போ நம்ம என்ன பண்றோம்,
அந்த வந்து பார்த்தோன்னா டிசி வெல்டிங் மிஷினை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இனிஷியலா வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, நிறைய சவுண்ட்ஸ் இது மாதிரி தேவை இல்லையா. இப்போ இது மாதிரி அப்படி கிடையாது, இது வந்து சைலண்டா இருக்குது. இந்த ரெக்டிஃபையர்ன்ற யூனிட்டை வச்சு ஈஸியா வந்து என்ன பண்றோம், ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணிடுறோம், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், இது சிம்பிள் ஃபங்க்ஷன். நம்ம ஏசி டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபங்க்ஷனே தான் சேம். இதுல வந்து ரெக்டிஃபையர் யூனிட் டயோடுன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்றோம். அதோடைய ஃபங்க்ஷன் ஒன்றும் கிடையாது, ஒன்லி ஃபார் கன்வெர்ட் டு ஏசி டு டிசி. ஓகேவா. அது வந்து பார்த்தா இன்வெர்டர். கன்வெர்டர்னா என்ன? இன்வெர்டர்னா ஏசி டிசி ஆகுது, கன்வெர்டர்னா டிசி ஏசி ஆகுது. இவ்வளவுதான், இன்வெர்டருக்கும் கன்வெர்டருக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவுதான். இப்போ ரெக்டிஃபையர் செட் வந்து பார்த்தோன்னா இந்த பிரின்சிபல்ல தான் வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகுது. இப்போ டிசிக்கு இதுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா, டிசி உடைய காஸ்ட், அந்த வெல்டிங் மிஷின் காஸ்ட்டை விட இது ரெக்டிஃபையர் யூனிட் காஸ்ட் வந்து கம்மி. ஓகேவா. சவுண்டு கிடையாது, எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டர்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா டிசி வந்துருச்சு இல்லையா, டிசி வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். சரியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஸ்கேன் பண்ணுங்க. எஸ், தெரியுதுங்களா? அந்த சர்க்யூட் தெரியுதா? தெரியுதா இல்லையா? தெரியலையா? ஜூம் பண்ணுங்க கொஞ்சம். தெரியுதா? தெரியலையா? சரி, வரேன், நானே டிரா பண்ணிடுறேன், அதை பாருங்க. நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? சரி சரி, விடுங்க, நான் இதே பண்ணிடுறேன் உங்களுக்காக நான் இதுலயே நான் ஓப்பன் பண்ணிடுறேன். சரி, ம், தெரியுதா இல்லை பண்ணிடலாம்? சரி, ஓகே, பார்க்கலாம். செகண்டரி ரெக்டிஃபையர் இங்கே ஒரு ஃபில்டர், அது வெளியே போய் ரெக்டிஃபையர் ஃபில்டர் இன்வெர்டர். செகண்டரி ரெக்டிஃபையர் ஃபில்டர். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்டர் டைப் வெல்டிங் மிஷின். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாம் போயிடுச்சு, ஏசி டிசி அதாவது எல்லாமே போயிட்டு ரெக்டிஃபையர் போயிட்டு இப்போ என்ன பண்ணா நம்ம இதை தான் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ரெக்டிஃபையர்னா என்ன சொன்னோம், என்ன பண்ணோம், டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்தோன்னா இதனுடைய மெயினான ஃபங்க்ஷன். சரியா. இப்போ இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து பார்த்தோன்னா ஒரு 440 வோல்டேஜ் வந்து நம்ம வந்து உள்ள வந்து பண்றோம். இந்த ரெக்டிஃபையர் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, கொடுக்குற ஏசியை வந்து டிசியா மாத்திடுது. சரியா. அப்ப வந்து பார்த்தோன்னாக்கா இங்க வந்து டிசி கரண்டா கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட் பண்ணும் பொழுது அது வந்து பார்த்தோன்னா ரிப்பிள்ஸ் இருக்கான். இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா ஏசினுடைய சைன்வே இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன், இது இப்படி போட்டா வந்து பார்த்தோன்னா இது ஏசினுடைய சைன்வே. அதே டிசின்னு வச்சுக்கேன், டிசிக்கு இது இப்படிதான் இருக்கும், இந்த சைன்வே வந்து பார்த்தோன்னா இப்படிதான் இருக்கும். இப்போ இங்க இருந்து பார்த்தோன்னாக்கா
ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணும் பொழுது அதுல வந்து பார்த்தோன்னாக்கா பியூர் ஏசியா கிடைக்காது. அதுல வந்து பார்த்தோன்னா ஸ்மால் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஃபில்டர் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணுதுனாக்கா இந்த இப்படி இருக்கிற இந்த இதை வந்து பார்த்தோன்னா பியூரான டிசியா வந்து பார்த்தோன்னா இங்க வந்து கன்வெர்ட் பண்ணுது. சரியா? இந்த ஃபில்டர் ஒன்றும் கிடையாது, ஃபில்டர் பண்ணி பியூரா கொடுக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப என்ன பண்ணணும் நல்லா கவனிங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ரெக்டிஃபயர் யூஸ் பண்றோம், ஒரு இன்வெர்டர் யூஸ் பண்றோம். ரெக்டிஃபயருடைய பர்பஸ் டிசிஏ ஏஜிஏ மாற்றி கொடுக்கத்தான் இதனுடைய வேலை. சரியா? இந்த இன்வெர்டர் வேலை என்னன்னாக்கா டிசிஏ ஏசியா கன்வெர்ட் பண்றதுதான் இதனுடைய வேலை. இதுல இருக்கிற பார்ட் தான் ஃபில்டர் வந்து என்ன பண்ணனாக்கா பியூரான ஒரு கரண்டா கொடுக்கறதுக்காக இது ஃபில்டர் அதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தா இல்லாம கிளியர் பண்ணி கொடுக்கறது அதனுடைய வேலை. கண்ட்ரோல் யூனிட் என்னன்னாக்கா இந்த ஹோல் மிஷினுடைய ஃபங்க்ஷனே இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன். சரி, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இங்க என்ன ஆயிடுது, டிசி ஆயிடுது. இந்த ஃபில்டர் பண்றோம், பியூர் டிசியா போகுது. இங்க இன்வெர்டர் திரும்ப வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம் அப்படின்றதுதான். இப்ப நம்ம வெல்டிங் பண்றதுக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமான வெப்பம் தேவை இல்லையா? இங்க வந்து வோல்டேஜ் தான் இருக்குது. இப்ப நம்ம ஹீட் தேவையில்ல, அந்த ஹீட்டை வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக இது ஏசியா மாத்துறோம் திரும்ப. அப்போ வந்து பார்த்தோன்னா ஏசியா மாற்றும் பொழுது ஹை ஃப்ரீக்வன்சி உடைய ஸ்கொயர் வேவா கன்வெர்ட் பண்றோம். ஏன் கன்வெர்ட் பண்றோம்? ஒரு உதாரணத்துக்கு இங்க 0 to 10 மெகா ஹெர்ட்ஸ் இப்ப ஹீட் வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹீட்டை வந்து ரைஸ் பண்ணணும். அப்ப இந்த ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்சிங் பண்ணுது, ஆஃப் பண்ணி டப்பு வருது இல்லையா? அதுக்கு பேர் தான் சுவிட்சிங். அது என்ன பண்ணுது, ஹை ஃப்ரீக்வன்சியா மாறுது. அப்ப என்ன ஆகுதுனாக்கா இங்க வந்து பார்த்தோன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தோன்னாக்கா இதனுடைய வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 to ஒரு 200 மெகா ஹெர்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனுடைய வேலையே அவ்வளவுதான். இது என்ன ஆகுது, இன்வெர்டர் வந்து பார்த்தோன்னாக்கா இது வந்து டிசியை வந்து ஏசியா மாத்துது. எதுக்காக மாத்துது? அதிகமான கரண்ட் தேவை, அதுக்காக இது மாத்துது. சரி, இங்க இருந்து வருது ஏசி டிரான்ஸ்ஃபார்மர், திரும்ப டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள வரும். அதே கான்செப்ட் தான். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தா அந்த கான்செப்ட்ல தான் இங்க லேமினேட்டட் அயன் கோர் பார்த்தா ஃபெரைட் கோர்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஏன் லேமினேட்டட் கோர் வைக்காம ஏன் ஃபெரைட் கோர் வைக்கிறாங்கனாக்கா, லேமினேட்டட் அயன் கோர் பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா வந்து ஆர்டினரி எம்எஸ் தானே, அது அதிக வெப்பத்தால வந்து பார்த்தோன்னா மெல்ட் ஆயிடும். அதுக்காக என்ன பண்ணாங்க, ஃபெரைட் கோர் யூஸ் பண்றாங்க. ஏன் ஃபெரைட் கோர்னா ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபெரைட் கோரை வந்து யூஸ் பண்றோம். அப்ப இங்க என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஸ்டெப் அப் வந்து திரும்ப ஸ்டெப் டவுன் பண்ணுது. ஒரு கிட்டத்தட்ட வந்து 440 வோல்டேஜ் திரும்ப என்ன பண்ணுது, அதே கான்செப்ட் தான். ஸ்டெப் டவுன் பண்ணும் பொழுது லோ வோல்டேஜ் ஹை கரண்டா மாத்துது. ஓகேவா? வர இன்புட் வந்து பார்த்தோன்னா ஹை வோல்டேஜ் லோ கரண்ட், இதனுடைய அவுட்புட் பார்த்தோன்னாக்கா லோ வோல்டேஜ் ஹை கரண்ட். சரி, இங்க இருந்து ஏசி ஆயிடுச்சு. திரும்பி ஏன் இங்க வருது, ஏன் டிசி கொண்டு வந்தோம்? இதுதான் ஏசி ஆயிடுச்சு இல்ல, அப்படியே நம்ம ஏசியை யூஸ் பண்ணலாம்ல. ஏன் யூஸ் பண்ணல? ஏன்னா ஏசி வெல்டிங் மிஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 போல்ஸ்ல 50% வந்து பார்த்தோன்னாக்கா வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இதுவாகுது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா 50 டைம் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, இது இப்படி போறதால வந்து பார்த்தோன்னாக்கா ஹீட் அந்த இது வந்து பார்த்தோன்னா காமனா கிடைக்குது. அப்படி இருந்தா நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண முடியும், சாட்டிஸ்ஃபைடா வெல்டு பண்ண முடியுமா? முடியாது. சரி, அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இங்க வந்து ஏசியா வந்து வெளியே வருது. சரி, இங்க செகண்டரி ரெக்டிஃபையர் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ரெக்டிஃபையர் வந்து ஏசியை வந்து டிசியா மாத்தணும், அதான் ரெக்டிஃபையர் சொல்றோம். இதுல வந்து என்ன பண்ணுது, திரும்ப ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணுது. இங்க வந்து என்னன்னாக்கா இங்க வந்துருது, இங்க வந்து கன்வெர்ட் ஆயிருது, டிசியா கன்வெர்ட் ஆயிருது. கன்வெர்ட் ஆகும் பொழுது இங்க ஏசி வந்து பார்த்தோன்னாக்கா பியூர் ஏசியா வெளியே போனோம் இல்லையா, சாரி டிசியா வெளியே போனோம் இல்லையா. அப்ப வந்து பார்த்தோன்னா இங்க இருக்கிற ஏசியில இருக்கக்கூடிய அந்த அந்த மைனூட்டான வந்து பார்த்தோன்னாக்கா என்ன சொல்றது பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணணும். அப்போ இங்க டிசியா கன்வெர்ட் ஆயிருது, அதுக்கு அந்த ஃபில்டர் வச்சிருக்காங்க. அந்த ஏசி இந்த இது இருக்கிறத வந்து ஃபில்டர் பண்றதுக்காக பண்ணிட்ட பிறகு பியூரான டிசியா வந்து பார்த்தோன்னா வெளியே எடுக்கிறோம். இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல் யூனிட் வச்சிருக்கோம். அது என்ன பண்றது, தன்னைத்தானே பரிசோதிக்குது. கண்ட்ரோல் யூனிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவுட்புட் நம்ம வந்து கரண்ட்டை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா போதும். அதான் கண்காணிக்குது, இது ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா நடக்குதா இல்லையா, மால் ஃபங்க்ஷன் நடக்காம கரெக்டா போதான்றதா இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது, கவனிக்குது, கண்காணிக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம கம்பெனில போறோம், வெளியே வரத்துல செக்யூரிட்டி வந்து என்ன பண்றாரு, கண்காணிக்கிறா இல்லையா, ஏன் விட்டுலாம்ல, அப்படியே விட்டா என்ன பண்ணுவான், உள்ளகிற பொருள் தூக்கின்னு வந்துருவான்.
ஒரு உதாரணத்துக்காக யாரையும் தப்பா சொல்ல, ஒரு புரிதலுக்காக. அப்ப கம்பெனியே பாதுகாக்கணும். அப்ப அங்க ஒரு பார்த்தோன்னா ஒரு செக்யூரிட்டி இது வேணும். அப்ப அதுக்காக அவர் நிக்கிறாரு. அப்ப இந்த மிஷின் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் வேணும்ல, சோதிக்கணும்ல. அதுக்கு தான் பார்த்தோன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் பார்த்தோன்னாக்கா யூஸ் ஆகுது. அது எங்க கனெக்ட் பண்ணிக்குது, இந்த இந்த ஃபங்க்ஷன் கரெக்டா நடக்குதா அப்படின்றதுக்காக யூஸ் ஆகுது. புரிஞ்சாம ஒண்ணு இல்ல, திரும்ப சொல்றேன் கவனிங்க. 440 வோல்டேஜ் இன்புட் சப்ளை எடுக்கிறோம், ரெக்டிஃபையர் வருது. ரெக்டிஃபையருடைய ஃபங்க்ஷன் என்ன, ஏசி டு டிசியா கன்வெர்ட் பண்ணுது. எஸ், அதுதான் சொன்னேன். இதோட கட் ஆஃப் பண்ணியிருந்தா உனக்கு முடிஞ்சு போச்சு. ஏன்னா என்ன சொல்லிட்டேன், கான்செப்ட் டிசியை ஏசியா மாத்தத்தான் இதோட ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். அதுதான் சொன்னேன். ஏசியை வச்சுக்கிட்டு நம்ம திருப்திகரமா வெல்டு பண்ண முடியாது. ஏன்னா அங்க என்ன பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஈக்குவலான பவர் கிடைக்குது. அதனால நம்ம சக்சஸ்ஃபுல்லா வெல்டு பண்ண முடியாது அப்படின்றத பார்த்தோன்னாக்கா அதுதான் என்ன பண்றோம், திரும்ப டிசியா கன்வெர்ட் பண்றோம். ஓகேவா? இப்ப சரி, 440 வோல்டேஜ் ரெக்டிஃபையர் ஏசி டிசியா கன்வெர்ட் பண்ணுது. ஃபில்டர் என்ன பண்ணுது, அதுல கூடக்கூடிய ரிப்பல்ஸ், அதாவது துகள்களை பார்த்தோன்னாக்கா இது பியூர் டிசியா கன்வெர்ட் பண்ணுது. திரும்ப இந்த இன்வெர்டர் என்ன பண்ணுது, டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்ணுது. எதுக்காக, என்னன்னாக்கா கரண்ட்டை ஹை பண்ணணும், வெப்பம் அதிகமா தேவை. அதுக்காக பார்த்தோன்னா ஹை ஃப்ரீக்வன்சி உடைய ஸ்கொயர் வேவா மாத்திரம் சுவிட்சிங் பண்ணுது. சுவிட்சிங் ஆப்ஷன்ஸ் அங்க நடக்கும் போது என்ன பண்ணா அதிகப்படியான வெப்பம் நம்மளுக்கு கிடைக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் இங்க இருக்கிறத பார்த்தோன்னா ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குது. நம்ம வேலைக்கு தகுந்தவாறு மாத்தி கொடுக்குது. அப்போ நம்ம அவுட்புட்ல என்ன வரும், லோ வோல்டேஜ் ஹை கரண்ட். சரியா? ஓகே. அப்போ ஏசி கிடைச்சிச்சு. அதை அப்படியே என்ன பண்றோம், செகண்டரி ரெக்டிஃபையர்ல போடுறோம். அது என்ன பண்ணுது, ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணுது. சரி, இந்த ஃபில்டர் வச்சிருக்கோம். ஃபில்டர் எதுக்கு வைக்கிறோம்னாக்கா இதுல கூடக்கூடிய அந்த பியூர் பார்ட்டிகல்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பியூர் டிசியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்ததுக்காக இந்த ஃபில்டர் யூஸ் ஆகுது. ஃபில்டர்னா ஒண்ணும் கிடையாது, நம்ம வாட்டர் குடிக்கிறோம் இல்லையா, அதுல தண்ணியில வரக்கூடிய டஸ்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணுது இல்லையா, அதே மாதிரிதான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. ஞாபகத்துக்காக வச்சுக்கோங்க. இங்க பார்த்தோன்னாக்கா 2 ரெக்டிஃபையர் யூஸ் ஆகுது, ஒரு இன்வெர்டர் யூஸ் ஆகுது. ரெக்டிஃபையருடைய பர்பஸ் என்ன, ஏசியை டிசியா மாத்துது. இன்வெர்டருடைய பர்பஸ் என்ன, டிசியை ஏசியா மாத்துது. இவ்வளவுதான். இன்வெர்டர் கன்வெர்டர், இன்வெர்டர் கன்வெர்டர். அர்த்தம் புரிஞ்சுதா? சரி, இது கொஸ்டின் இல்லைங்க. இப்ப நம்ம அடுத்தது 1 by 1 பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம வெல்டு பண்ணலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தோன்னா மூவ் பண்றது ஈஸி. இது இது மெயினா பார்த்தா இந்த டைப் வெல்டிங் மிஷினை எங்கடா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, காமனா வெல்டிங் யூஸ் பண்ணலாம், ஸ்டிக் வெல்டிங் மிஷின்ல யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதை பார்த்தோன்னு வச்சுக்கலாம், மைனூட்டா 1 ஆம்ப்ஸ் வரைக்கும் நம்ம கரண்ட் செட் பண்ணலாம். வேற எதுல நீ அவ்வளவு துல்லியமா அக்யூரேசியா பண்ண முடியாது, பிளஸ் ஆர் வேரியேஷன் ஆகும். இதனுடைய பிளஸ் பாயிண்ட் இதுதான், 1 ஆம்ப் வரைக்கும் நம்ம பண்ணலாம். சரியா? இப்போ புரிஞ்சுதா? எல்லாம் டவுட் இருந்தா நம்ம கிளியர் பண்ணலாம். இல்ல எல்லாமே யூஸ் பண்ணலாம், ஸ்பெஷலா. ஆமா, அப்போ 1 ஆம்ப்ஸ் வரைக்கும் நம்ம கரண்ட் செட் பண்ணலாம் இந்த இந்த ஒரு மிஷின்ல மட்டும். அவ்வளவுதான். ஏசி டிரான்ஸ்ஃபார்மருடைய கான்செப்ட் நம்ம பார்த்தோம். அப்புறம் டிசி வெல்டிங் மிஷின் பார்த்தோம். டிசி வெல்டிங் மிஷின்ல பார்த்தோன்னா பவர் சோர்ஸ் இல்லாத இடத்துல ஆமா, இந்த கான்செப்ட்ல யூஸ் பண்றோம். நம்ம டிக் யூஸ் பண்ண சொல்ல பார்த்தோன்னா அதுல ஒரு ஒரு யூனிட் ஒன்று யூஸ் பண்ணணும், ஹை ஃப்ரீக்வன்சி யூனிட்னு சொல்லிட்டு. நான் ஒண்ணு சொல்றேன். ஏன் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி யூனிட் டிக் வெல்டிங் மிஷின்ல யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, நம்ம எல்லா வெல்டிங் மிஷினும் பார்த்தோன்னாக்கா எலக்ட்ரோட டச் பண்ணா மட்டும்தான் ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா டிக்கில் அப்படி கிடையாது, நீ சட்டன் டிஸ்டன்ஸ் எத்தனை பண்ணாலும் ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். அது அதனுடைய பர்பஸ் தான் பார்த்தா ஹை ஃப்ரீக்வன்சி யூனிட் பார்த்தா அந்த பர்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீ டச்சே பண்ண தேவையில்ல, சட்டன் டிஸ்டன்ஸ் எத்தனை பண்ணாலே போதும், அப்படியே ஆர்க் ப்ரொடியூஸ். ஆனா நம்ம நார்மலா பார்த்தோன்னா எலக்ட்ரோட யூஸ் பண்ணி வெல்டு பண்ற மிஷின்ல அது மாதிரி ஆகாது, டச் பண்ணணும். சரியா? சரி, அடுத்தது. சரி, அது அப்படியே இருங்க. பிரின்சிபல் ஆஃப் ஆர்க் வெல்டிங்.
ஓகே, ஒரு ஆர்க் வெல்டிங் வந்து பார்த்தோன்னா எப்படி நடக்குது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். சிம்பிள். நம்ம வெல்டிங் மிஷினோட நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். பாசிட்டிவ் சைடு வந்து எலக்ட்ராடுக்கும், நெகட்டிவ் சைடு வந்து பார்த்தோன்னா ஜாபுக்கும் கொடுக்குறோம். சரி, இப்போ எல்லாம் ரெடியா இருக்குது, நம்ம கரண்ட்லாம் செட் பண்ணிட்டோம். அப்போ எலக்ட்ராட வந்து ஒரு வெல்டு பண்ணக்கூடிய ஜாப்ல டச் பண்ணி எடுக்கிறோம். எடுக்கும்போது அந்த டச் பண்றதுக்கு முன்னால அந்த சட்டன் கேப் இருக்குது இல்லையா, அதுல வந்து பார்த்தோன்னா ஏர் இருக்கும். அந்த ஏரை வந்து ரிமூவ் பண்ணணும், இல்ல பேர்ன் பண்ணணும். அந்த ப்ராசஸ் பேரு அயோனிசேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏர் இஸ் ரிமூவ் ஆர் பர்ன்ட் இஸ் கால்ட் அயோனிசேஷன். அதை ரிமூவ் பண்ண பிறகு ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகும்போது பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா கிட்டத்தட்ட இதனுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா 3600 டிகிரி சென்டிகிரேட். சம் புக்ல பார்த்தா 4000 கூட போட்டிருப்பாங்க. நோ ப்ராப்ளம். ரெண்டுமே எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்ப இந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தோன்னா வெல்டிங் நடக்குது. அப்போ ஒரு வெல்டிங் பண்ணணும்னாக்கா ஒரு வெல்டிங் மிஷின்ல ஒரு பாசிட்டிவ் வேணும், நெகட்டிவ் வேணும். அதுக்கு வந்து மீடியேட்டரா வந்து பார்த்தோன்னா எலக்ட்ராய்டு வேணும் ஜாயின் பண்றதுக்காக. அதுக்காக தான் யூஸ் ஆகுது. இதனுடைய டெம்பரேச்சர் இது வந்து ஓகே. சரி, இது வெல்டிங் ப்ராசஸ் நடக்குது. அடுத்தது ஆர்க்கை ஸ்ட்ரைக் பண்ணணும்ல, ஆர்க் எடுக்கணும்ல. அந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ல இருக்கலாம், 2 மெத்தட்ல. ஒன்னு வந்து பார்த்தோன்னா ஸ்கிராச்சிங். ஓகே, ஸ்கிராச்சிங் ஹிட்டிங். ஸ்கிராச்சிங்னா என்ன? நம்ம மொபைல்ல வந்து ஒட்டுறோம் இல்லையா ஸ்கிராட்ச் கார்டு, எதுக்காக ஒட்டுறோம்? அது ஸ்கிராட்ச்னா என்ன? உராய்வு. நம்ம எதுன்றோம் உராய்வு இது மாதிரி பண்ண சொல்றேன். அதே மாதிரி ஆர்க்கை கிரியேட் பண்றதுல 2 மெத்தட் இருக்கலாம். ஸ்கிராச்சிங் மெத்தட். இப்போ இதை வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஜாபா வச்சுங்க, இது வந்து எலக்ட்ராடா வச்சுங்க. இங்க பாருங்க, இப்படியே இழுத்து ஆர்க் வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது ஹிட்டிங் ஆர் டேம்பிங். ஹிட்னா என்ன? இடிக்கிறது. இடிச்சு ஆர்க்கை கிரியேட் பண்ணலாம். இப்போ ஸ்கிராச்சிங் மெத்தட் பெஸ்டா, ஹிட்டிங் மெத்தட் பெஸ்டா? சரி, ஓகே. ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்ற இது ரைட்டு. ஆனா ஒரே ஒரு மெத்தட் தான். இதை ஸ்கிராச்சிங் கடை ஹிட்டிங் மெத்தட்ல தான் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர்க்கை கிரியேட் பண்ண. ஏன் அப்படின்னாக்கா, நீ இங்க இருந்து ஈத்துன்னு வருவேன். இது ஜாப்னு வச்சுக்க, இங்க இருந்து ஈத்துன்னு வந்து இங்க எடுப்பேன். அப்போ அந்த ஸ்கிராச்சஸ் ஆகும்போது ஸ்கிராச்சஸ் ஆகும்போது மெட்டலுடைய சர்ஃபேஸ்ல வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இழக்குது இல்லையா? அப்ப ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் இருக்கு இல்லையா? அதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கிராச்சிங் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஆர்க்கை கிரியேட் பண்ணலாம், பட் நம்ம நார்மலா வந்து பார்த்தோன்னா ஹிட்டிங் பண்ணு, அப்படி கேட்ச் பண்ணி அப்படி எடுக்கிறோம் ஸ்பாட்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிளவுஸ் போட்டு கையில வந்து அந்த ஃபிளக்ஸ் தூங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது மாதிரி கையில வந்து ஃபிளக்ஸ் யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா நீ வெல்ட் பண்ணிட்டு அடுத்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னாக்கா சூட்ல வந்து கை சுட்டுடும். அதை பண்ணக்கூடாது. லைட்டா நீ அப்படி டச் பண்ணி அப்படி இதெல்லாம் இது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு வரலாம். நீங்க சொன்னது ரைட் தான். ஹிட் பண்ணும்போது ஒட்டிக்கும், இல்லைன்னா மறுக்கல. பை எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இது வந்து நம்ம பண்ணலாம். இந்த ஆர்க்கை கிரியேட் பண்ணி பார்த்தோன்னா 2 மெத்தட். சரி, அதை ப்ளே பண்ணுங்க. நெக்ஸ்ட். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது எப்படி வந்து ஆர்க் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது ஆர்க் லென்த். ஆர்க் லென்த்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். தெரியுதாமா? அதுல தெரியுதா தெரியலையா? தெரியுதா? ஜூம் பண்ணுமா? சரி, ஜூம் பண்ணுங்க. ஆர்க் லென்த். சரி, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா ஆர்க் லென்த். சரி, ஆர்க் லென்த்னா என்ன? வெல்டிங் வேலை நடைபெறும் பொழுது இந்த எலக்ட்ரானுடைய டிப்புக்கும் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பேஸ் மெட்டலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஆர்க் லென்த் சொல்றோம். புரிஞ்சுதா? என்னது? டிப் ஆஃப் தி தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிப் ஆஃப் தி எலக்ட்ரோட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி பேஸ் மெட்டல் இஸ் கால்ட் ஆர்க் லென்த். வெல்டிங் செய்யும் போது குறுகிய இடைவெளியானது எலக்ட்ரானுடைய நுனிப்பகுதிக்கும் வெல்டிங் செய்யக்கூடிய பேஸ் மெட்டலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆர்க் லென்த் சொல்றோம். எதுக்கு இந்த ஆர்க் லென்த் வந்து யூஸ் பண்றோம்? ஏன் ஆர்க் லென்த் இல்லாம வந்து வெல்டிங் பண்ண முடியாதா?
பண்ண முடியாது. ஆர்க் லென்த் இல்லைன்னா சொன்னார் ஆர்க் லென்த் எல்லாம் வச்சு ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்க வேலை நடக்காது. அப்போ சம் ப்ராசஸ் நடக்கணும். அப்ப எதுக்காக வந்து நம்ம ஆர்க் லென்த் வந்து நம்ம யூஸ் பண்றோம்? ஆர்க்கை வந்து ஸ்டெபிளைஸ் தி ஆர்க். ஆர்க்கை வந்து நிலை நிறுத்துறோம், ஒரே சீரா வர்றோம். இப்ப ஒரு மோட்டர்ல இருந்து தண்ணி வரும்னு வச்சுக்கேன், அந்த ஓசு எவ்வளவு டயா இருக்குது அவ்வளவு டயாமீட்டர் வந்து கான்ஸ்டன்டா வந்தா பரவாயில்ல. கம்மியாவது அதிகமாவது கம்மியாவது அதிகமாகுதுன்னா என்ன ஆகும்? என்ன போய் சேரக்கூடிய டைமிங் வந்து அந்த ஒரு பாத்தி தண்ணி விடுறோம் அப்படின்னா அது ரொம்பறதுக்கு உண்டான டைமிங் வந்து அதிகமாகும். இது அங்க கான்செப்ட். இங்க வெல்டிங்ல என்னன்னாக்கா விட்டு 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 வந்துச்சுன்னு வச்சுக்கேன், கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் நடக்காது. ஏதோ டேக் போட்ட மாதிரி டாட் 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 டாட்டா இருக்கும். அப்போ ஆர்க்கை வந்து நிலை நிறுத்தணும், அதுக்காக வருது. அடுத்தது எதுக்காக யூஸ் பண்றோம்? குட் வெல்டிங் ஸ்ட்ரென்த். ஒரு ஜாபை வந்து வெல்டு பண்ணிட்டோம், நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்ல. விட்டு 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 இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு லோடு ஆக்ட் ஆகும்போது என்ன பண்ணும்? ஜாயிண்ட் வந்து உடஞ்சிடும். அப்ப வந்து பார்த்தோன்னா நம்ம திருப்திகரமாக வெல்டு பண்ணணும். அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ஆர்க் லென்த் யூஸ் ஆகுது. சரி, இந்த ஆர்க் லென்த்ல எத்தனை டைப்ஸ் இருக்குது? டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீடியம், லாங், ஷார்ட். நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டா எழுதி போறேன். மீடியம் ஆர்க் லென்த், லாங் ஆர்க் லென்த், ஷார்ட் ஆர்க் லென்த். சரி, மீடியம் ஆர்க் லென்த்னா என்ன அப்படின்னாக்கா இதை ஒரு எலக்ட்ராடா வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய டயாமீட்டர் வந்து ஒரு 10 mm, புரிதலுக்காக 10 mm வச்சுக்கோங்க. இப்போ வேலை செய்யும் இப்படி தொட்டு இருக்கிறேன் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லிக்கிறோம்? மீடியம் சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இந்த 10 mm டயானாக்கா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் 10 mm இருக்குதுனாக்கா அதான் மீடியம் ஆர்க் லென்த், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, மீடியம் ஆர்க் லென்த்னுடைய அட்வான்டேஜ் என்ன? மீடியம் ஆர்க் லென்த் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா அந்த உருகி விடக்கூடிய மோல்டன் பூல் வந்து பார்த்தோன்னா ஒரே கான்ஸ்டன்டா வரும், சீரா வரும். சரியா? இதுல வந்து பார்த்தோன்னா ஸ்பேட்டஸ் வந்து தெரிக்காது. நான் சொல்றேன் 1 by 1 அடுத்ததுல ஸ்பேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்பேட்டஸ் வந்து தெரிக்காது. கரெக்ட் ஃபியூசன், கரெக்டான இதுல வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ இந்த இது வந்து பார்த்தோன்னா மெட்டல் இருக்குது, கரெக்டா வந்து ஃபியூசன் ஆகணும். அன்யூனா ஃபியூசன் ஆகக்கூடாது. அன்யூனா ஃபியூசன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் வந்து மாறும். ஒரு இடத்துல நல்லா ஃபியூசன் ஆகும், ஒரு இடத்துல ஃபியூசன் ஆகல என்ன பண்ணும்? எங்க வந்து வீக் ஆகுதோ அந்த இடத்துல வந்து உடைஞ்சிடும். அப்ப இது வந்து அவாய்ட் பண்ணலாம். கரெக்டா? அடுத்தது வந்து எலக்ட்ரோட வந்து பார்த்தோன்னா மீடியம் ஆர்க் லென்த் வந்து மேனிபுலேட் பண்ணலாம். வர்டிகல் பொசிஷனல் வெல்டிங்லாம் பண்ண ஈஸியா பண்ணலாம். டவுன் ஆன்ல கூட அந்த வீவிங் கொடுக்குறப்பாரு, வீவிங் கொடுக்கும்போது ஈஸியா பண்ணலாம். கரெக்டா? அடுத்தது பார்த்தோன்னா இந்த அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பீடினுடைய அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஆர்க் லென்த்னுடைய டிஸ்அட்வான்டேஜ், மீடியம் ஆர்க் லென்த்னுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா பொசிஷன் வெல்டிங் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் டவுன் அண்ட் பொசிஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆமா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா லாங் ஆர்க் லென்த் சொல்றோம். லாங் ஆர்க் லென்த்னா என்ன? லாங் ஆர்க் லென்த்னா ஒண்ணு இல்ல, இந்த யூஸ் பண்ணக்கூடிய டயாமீட்டர் எலக்ட்ராய்டு வந்து 10 mm டயாமீட்டர் சொன்னோம் இல்லையா, அந்த கேப் டிஸ்டன்ஸ் வந்து 10 mm மேல போச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தோன்னா லாங் ஆர்க் லென்த். அது எங்க யூஸ் பண்ணுவோம்? டின் ஷீட் வந்து நம்ம டேக் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். போதும், அந்த டேக்கிங் பர்பஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா வேற எந்த இதுலையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த இது வந்து பார்த்தோன்னா ஆர்க் வந்து அன்ஸ்டேபிளா வரும், கரெக்டா வந்து ஃபியூசன் ஆகாது. அது சவுண்ட் பார்த்தோன்னா பர்ன்னு வரும். ஸ்பேட்டர்ஸ் எல்லாம் தெரியும். நான் சொல்றேன் ஸ்பேட்டர்ஸ்னா என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ரெண்டாவது, வெல்டு பண்ணக்கூடிய மெட்டல் சர்ஃபேஸ் பூரா என்ன ஆகும்? ஆக்சிடேஷன் ஆகும், துருப்பிடிக்கும். ஸ்பேட்டர்ஸ் தெரியும், துருப்பிடிக்கும். அப்ப நீ என்ன பண்ணுவேன்? சிப் பண்ணுவேன். சிப் பண்ணும்போது பார்த்தோன்னாக்கா மெட்டலுடைய சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ண வெட்டி எடுத்த மாதிரி போகும். அப்போ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால வந்து பார்த்தோன்னா இதுவும் வந்து பார்த்தோன்னாக்கா சூட்டபிள் இல்லை. ஷார்ட் ஆர்க் லென்த். ஓகே, ஷார்ட் ஆர்க் லென்த்னா என்ன? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ராய்டோட 10 mm இல்லையா, அதை காட்டில கம்மியா இருந்தால், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 mm கம்மியா இருந்தா அதான் ஷார்ட் ஆர்க் லென்த். சரியா? ஓகே. இப்போ இந்த ஷார்ட் ஆர்க் லென்த் எங்க யூஸ் ஆகுது? ஒன்லி ஃபார் பொசிஷனல் வெல்டிங். ஓகேவா? நான் சொல்றேன், அடுத்து சொல்றேன். ரெண்டாவது, வெல்டு ஜாயிண்ட் அடிக்கும் போது ரூட் ரன் அடிப்பாங்க. வீகுரு எடுத்துறோம், ரூட் ரன் அடிப்பாங்க இல்லையா, அந்த ரூட் ரன் வந்து சக்சஸ்ஃபுல்லா அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா இந்த இது வந்து எடுக்கலாம். ஏன் ரூட் ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஆர்க் லென்த் இதுன்றோம் அப்படின்னாக்கா நல்லா பெனட்ரேட் ஆகணும், டீப் பெனட்ரேட். ரெண்டு மெட்டலும் வந்து நல்லா உருகி அதனுடைய மெட்டலுடைய அடி பேஸ் வரைக்கும் நல்லா உருகணும். அதுக்காக இந்த ஷார்ட் ஆர்க் லென்த் யூஸ் ஆகுது. சரி, இதனுடைய டிஸ்அட்வான்டேஜும் ஒன்று இருக்குது. அட்வான்டேஜ் பார்த்தா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல.
இவர் சொன்ன மாதிரி ஷார்ட் ஆர்க் லென்த் வந்து யூஸ் பண்ணும்போது ஒட்டிக்கும், ராடு வந்து ஒட்டிக்கும். சரியா? அது ஷார்ட் ஆர்க் லென்த் யூஸ் பண்ணும்போது ராடு என்ன பண்ணாக்கா ஹீட்னால வந்து ஃப்ரீசிங் ஆகும். ரெட் டாட் சில சமயம் பார்த்துப்பீங்களா, வெல்டிங் பண்ணி இருக்கிறோம், அப்படியே என்ன போவோம், சிவப்பு கலரா மாறிடும். ஏன்? அதிகப்படியான ஹீட் வந்து கரெக்டா அதுல இதுவாகிறதால வந்து பார்த்தோன்னாக்கா அந்த ப்ராப்ளம் வந்து நடக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இவ்வளவுதான். அடுத்தது ஆர்க் ப்ளோ பார்க்கலாம். இத பாருங்க, இந்த பிக்சர்ல வந்து பார்த்தோன்னாக்கா இது வந்து ஆர்க் ப்ளோ. ஆர்க் ப்ளோனா என்னன்னாக்கா மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸால உருகி உரைக்கூடிய உலோக குழம்பு வந்து சரியான இடத்துல விழாம தெரிக்குது பத்தியா, அதுதான் வந்து ஆர்க் ப்ளோன்னு சொல்லிட்டு சொல்றோம். இது வந்து பார்த்தோன்னா ஆர்க் ப்ளோ வந்து பார்த்தோன்னா ஒன்லி டிசி வெல்டிங் மிஷின்ல மட்டும்தான் ஏற்படும். ஏன்? மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதால இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா டிசி வெல்டிங் மிஷின்ல மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த ப்ராப்ளம் வரும், யூஸ் ஆகும்ல, ப்ராப்ளம் வரும். சரி, அதுல இதுலயும் பார்த்தோன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஆர்க் ப்ளோ இருக்குது. அது என்ன ரெண்டு டைப் ஆஃப் ஆர்க் ப்ளோ? ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆர்க் ப்ளோ, இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா பேக்வர்ட் ஆர்க் ப்ளோ. சரியா? சரி, ஃபார்வர்ட் ஆர்க் ப்ளோனா என்ன அப்படின்னாக்கா இந்த 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 பிக்சரை கவனிங்க. உருகுது, உருக்கி வந்துட்டு என்ன ஆகுனாக்கா அன்வெல்டட் வெல்டு பண்ணக்கூடிய போர்ஷனுக்கு முன்னாலேயே டெபாசிட் ஆகுது, பேக் சைடு டெபாசிட் ஆகுது. போஸ்ட்ல இருந்து இப்படி வரணும், இது வந்து இப்படி வருது. அது வந்து பார்த்தோன்னா ஃபார்வர்ட் ஆர்க் ப்ளோ. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ஆர்க் ப்ளோ. பேக்வர்ட் ஆர்க் ப்ளோனா என்ன? நீ எடுக்கும் பொழுது கரெக்டான பகுதியில் விடாம முன்னோக்கி விழுது. அதுதான் வந்து பார்த்தோன்னாக்கா பேக்வேர்ட் ஆர்க் ப்ளோன்னு சொல்லிட்டு சொல்றேன். பிக்சர் தெரியுதாமா? இல்லைன்னா நான் போர்டை விட நான் இந்த டிரா பண்றேன். சரியா? சரி, அது ஆர்க் ப்ளோ வந்துருச்சு, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அப்போ இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த இது ஒர்க் பண்ணும்போது மேக்னெட்டிக் லைன்ஸ், இத பாருங்க, மேக்னெட்டிக் லைன்ஸ் உருவாது இல்லையா? மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் கரெக்டான பாத்துல விடாம தெரிக்குது. மேக்னெட்டால என்ன பண்ண, மேக்னெட்டிக் லைனை டிஸ்டர்ப் ஆகி தெரிக்கிறதால வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்க் ப்ளோவே அதெல்லாம் உண்டாகுது. சரி, அதை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்ப எர்த் லைன் கொடுக்கணும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் அப் பண்ணுங்க. சரி, இந்த இந்த இது அப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது வெல்டு பண்றக்கூடிய மெட்டல் இருக்குது இல்லையா? இதை வந்து பார்த்தோன்னா இந்த கேபிள் இருக்குது இல்லையா, ஒரு 2 சுத்து அந்த வெல்டு பண்ற ஜாப் மேல சுத்தி நம்ம வெல்டு அடிக்கும் போது ஆர்க் ப்ளோ கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்றேன்னாக்கா, இப்ப எர்த் வந்து பார்த்தோன்னா இங்க வச்சிருக்கிறோம், இதை தூக்கி டைரக்ஷனை மாத்தி அமைக்கலாம். டைரக்ஷனை மாத்தி அமைக்கிறது மூலமாவும் ஆர்க் ப்ளோ கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஸ்ட்ரிப். பேக்கிங் ஸ்ட்ரிப்னா வந்து 2 மெத்தட்ல எழுதலாம். ஒன்னு வந்து பின்னாலே அப்படியே வச்சிருவாங்க, ஒன்னு வந்து வெல்டிங் பிரிட்ஜ் மாதிரி வைப்பாங்க. அது மாதிரி வைக்கும் பொழுதும் இந்த ஆர்க் ப்ளோவை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்தது ரன் ஆன் ரன் ஆஃப். அது என்ன ரன் ஆன் ரன் ஆஃப்? இப்ப வந்து குரு வெல்டிங் அடிக்கிறோம் இல்லையா? குரு வெல்டிங் அடிக்கும் போது ஃப்ரண்ட்ல ஒரு பிளேட், பேக்ல ஒரு பிளேட் எடுத்து வைப்பாங்க. ஏன் வைக்கிறேன்னாக்கா, நம்ம ராட் எடுத்து ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்ட் இது போன்ற பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்படி நீ அடிச்சுனா வெல்டு டிஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்றதுக்காகவும் இந்த ஆர்க் ப்ளோ கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காகவும் பார்த்தோன்னாக்கா வந்து ஸ்டார்டிங் வந்து அங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணி எடுக்கிறோம். எடுக்கும்போது ஒரு 20 mm உள்ள வரும்போது என்னன்னாக்கா உள்ள வர சொல்ல வந்து பார்த்தோன்னா கிளியரா ஆயிடும். அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்க் ப்ளோ கண்ட்ரோல் பண்ற மெத்தட் பார்த்தோன்னாக்கா இது வந்து ரன் ஆன் ரன் ஆஃப். எங்க வெல்டு தொடங்குறியோ அது வந்து ரன் ஆன், எங்க வந்து வெளியே முடிக்கிறோம் அது வந்து ரன் ஆஃப். ரொம்பலாம் இப்ப நம்ம வந்து ரொம்ப டீப்பா போறதால இதுதான். இங்க இருந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இது ரன் ஆன் பண்றோம், இங்க ஆஃப் பண்றோம் வெல்டிங். இவ்வளவுதான் ரன் ஆன் ரன் ஆஃப். டைரக்ஷனை மாத்தி அமைக்கிறேன், இங்க இருந்து வெல்டு அடிச்சுன்னு வரியா, மாத்து, இந்த பக்கம் வந்து அடிச்சுனுவான். இது மூலமாவும் வந்து பார்த்தா இந்த ஆர்க் ப்ளோ வந்து பார்த்தோன்னாக்கா கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, அடுத்தது வெல்டிங் ஜாயின்ஸ். இதுதான், இவ்வளவுதான் வெல்டிங் ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் தான் ஜாயிண்ட் வந்து பார்த்தோன்னா. ஒன்னு வந்து பட் வெல்டு, ஒன்னு வந்து ஃபில்லட் வெல்டு. பட் ஜாயிண்ட்னா என்ன இதுதான் பார்க்கலாம். காமனா பட் ஜாயிண்ட்னா வந்து பார்த்தோன்னா இணைக்கக்கூடிய 2 மெட்டலை வந்து பேரலா வச்சு நம்ம வெல்டு பண்றதுக்கு பேர் தான் 180 டிகிரி வந்து வச்சு வெல்டு பண்றதுக்கு பேர் தான் பட் ஜாயிண்ட் சொல்றோம். இதனுடைய இது வந்து பார்த்தோன்னாக்கா கிராஸ் செக்ஷன் பார்த்தோன்னு வச்சுங்க, வெல்டு பண்ணிட்ட பிறகு இதனுடைய கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு வச்சுங்க,
இதை வந்து வெல்டு பண்ணிடுறோம். இது இதுன்னு சொல்ல எப்படிடா இருக்குனாக்கா இது இப்படிதான் இருக்கும். வெல்டு பண்றப்ப கட் பண்ணி எடுத்து பார்த்தோம்னாக்கா அதனுடைய இது தன்மை அப்படிதான் இருக்கும். இதுக்கு பேர் தான் பட் ஜாயிண்ட். ரெண்டாவது வந்து பார்த்தா ஃபில்லட் ஜாயிண்ட். ஃபில்லட் ஜாயிண்ட்னாக்கா ஒன்றும் இல்லை, வெல்டு பண்ணிட்ட பிறகு அதனுடைய இதுவை நீங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி இருக்கும். வெல்டட் ஏரியா வந்து அது மாதிரி இருக்கும். இது பேசிக்கலா 2 டைப் தான். இதுல இருந்து நம்ம எடுத்துட்டு வரோம். பட் ஜாயிண்ட் இருந்து நம்ம எடுத்துட்டு வரோம்னாக்கா வந்து வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்கொயர் பட் ஜாயிண்ட். சரியா? அடுத்தது அது 1 by 1 பார்த்தலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் வி, அடுத்தது டபுள் வி, டபுள் வி, சிங்கிள் யூ, டபுள் யூ, அடுத்தது சிங்கிள் ஜே, டபுள் ஜே, சிங்கிள் பெவல், டபுள் பெவல். இதை நான் சொல்றேன், ஒண்ணு சொல்றேன், அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த பட் ஜாயிண்ட் நீங்க கிளாசிபிகேஷன் பண்ணீங்கன்னாக்கா ஸ்கொயர் பட் ஜாயிண்ட். ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்னா எந்த ஒரு எஜ்ஜி ப்ரிப்பரேஷன் இல்லாம அப்படியே வச்சு ஜாயின் பண்றது தான் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட். அது என்னென்ன திக்னஸ் சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். சிங்கிள் வி, டபுள் வி, சிங்கிள் யூ, டபுள் யூ, சிங்கிள் ஜே, டபுள் ஜே, சிங்கிள் பெவல், டபுள் பெவல். பட் ஜாயிண்ட் கிளாசிபிகேஷன் இதுதான். சரி, ஃபில்லட் ஜாயிண்ட். ஃபில்லட் ஜாயிண்ட் போட்டா என்ன பண்றோம்? டி ஃபில்லட், லேப், கார்னர் இப்படி எடுத்துட்டு வரோம். இருக்குது இல்லையா? இது டி ஜாயிண்ட், லேப் ஜாயிண்ட், கார்னர் ஜாயிண்ட். இது வந்து பார்த்தோன்னா எட்ஜ் ஜாயிண்ட். எட்ஜ் ஜாயிண்ட் வந்து பார்த்தோன்னா லெஸ் திக்னஸ் உள்ள மெட்டல் 2 mm இருக்கிறத வந்து எட்ஜ் ரெண்டுத்தையும் மடிச்சிடறான். இப்படி மடிச்சனாக்கா கிராஸ் செக்ஷன் வெட்டும் போது இது எடுத்தனாக்கா ஆஃப்டர் வெல்டிங் பார்த்தனாக்கா இது வந்து ஃபியூஷன் ஆயிடுச்சுனாக்கா இது இப்படிதான் இருக்கும். இதை நீ வெட்டி எடுத்தனாக்கா இதுதான் எட்ஜ். இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப தின் ஷீட்டை மட்டும்தான் இதுல வந்து வெல்டு பண்ண முடியும். சரி, டி ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்குதா? லேப் ஜாயிண்ட், டபுள் சைடு லேப், சிங்கிள் சைடு லேப் ஜாயிண்ட். வெல்டிங் அடிக்கிறத பொறுத்து தான் இது வந்து எல்லாமே மாறுது. சிங்கிள் டி, டபுள் டி. சிங்கிள் டீனா மேல ஒரு பீஸ், கீழே ஒரு பீஸ். மேல ஒரு பீஸ் வச்சா மட்டும் சிங்கிள் டி, கீழே ஒரு பீஸ் வச்சா டபுள் டி. அது மாதிரி. கார்னர் ஜாயிண்ட் 2 டைப் இருக்குது. ஒன்னு வந்து பார்த்தோன்னா ஓப்பன் கார்னர் ஜாயிண்ட். இப்படி வரும். வெல்ட் அடிச்சுனாக்கா இந்த இது ஏற்றி வச்சாச்சுனாக்கா இந்த இது வந்து பார்த்தா இப்படி வரும். இது வந்து திக்னஸ் வந்து அதிகமா உள்ள மெட்டல், அதை வந்து பார்த்தோன்னா ஓப்பன் கார்னர் ஜாயிண்ட் யூஸ் பண்ண. இதுல வந்து பார்த்தா இன்னொன்று வந்து க்ளோஸ்டு கார்னர் ஜாயிண்ட். ஒன்றும் கிடையாது, இந்த எட்ஜை வந்து சேமா வச்சு இப்படி வச்சுட்டு இதை இப்படி உள்ள வெல்டு வச்சா அது வந்து தான் க்ளோஸ்டு கார்னர் ஜாயிண்ட். இப்போ என்னென்ன ஜாயிண்ட் பார்த்தா ஸ்கொயர் பட் ஜாயிண்ட், அதுக்கப்புறம் டி, கார்னர், லேப், இவ்வளவுதான். ஜென்ரலான வந்து பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா இதுல வந்து பார்த்தோன்னா இவ்வளவு டைப் தான் இருக்கு. இதை வந்து கிளாசிஃபை பண்ணனாக்கா பேசிக்கா 2. அதை கிளாசிஃபை பண்ண சொல்ல பார்த்தோன்னா இவ்வளவு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இதுல வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது வெல்டிங் ஸ்லோப் அண்ட் ரொட்டேஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா வெல்டு பண்ணும் பொழுது சம்டைம்ஸ் என்ன பண்ணா ஜாப் வந்து பார்த்தா திருப்பி வச்சு அடிக்கலாம், சில டாலரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்காக வந்து இதை வந்து பார்த்தோன்னா வெல்டிங் ஸ்லோப் அண்ட் ரொட்டேஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது பாருங்க. வெல்டு ஸ்லோப் என்னன்னாக்கா இது வந்து ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைன். இந்த எட்ஜ் இருக்குது இல்லையா, இது வந்து ரூட். இந்த ரூட் வழியாக செல்லும் நேர்கோட்டிற்கும் ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைனுக்கும் உள்ள கோணம், இந்த கோணம் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து சொல்லிட்டு பார்த்தா ஸ்லோப்னு சொல்லிட்டு சொல்றோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், அன்இவன் திக்னஸ் வந்து மெட்டல்ல வெல்டு பண்ணுவோம்ல, ஒன்று வந்து ஹையா இருக்கும், ஒன்று வந்து லோவா இருக்கும். அப்போ வந்து தின் ஷீட்லாம் வெல்டு அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, வேகமா வந்ததை மேல இருந்து ஈத்துன்னு வந்தாதான் கரெக்டா இருக்கும். நீ அந்த நேரத்தில் வந்து அப்போ நிறுத்தி வச்சுன்னு வச்சுக்க ஓட்ட போட்டுரும். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்லோப் வைக்கிறோம். சரியா, புரிஞ்சுதா? சரி, அடுத்தது வந்து ரொட்டேஷன். ரொட்டேஷன் என்ன அப்படின்னாக்கா இந்த ரூட் சொன்ன இல்லையா, இந்த எட்ஜி வந்து ரூட்னு சொன்ன, இது வந்து இங்க வந்து ரூட், இதெல்லாம் இது வந்து ரூட். இந்த 2 கார்னர் எட்ஜ் ஜாயிண்ட் ஆகிறதுனா ரூட்னு சொல்றோம். அதன் வழியாக செல்லும் செங்குத்து கோட்டிற்கும் வெல்டு செய்யப்பட்ட மெட்டலின் வேர் பகுதி இல்லையா, வெல்டட் போர்ஷன் இருக்குது இல்லையா, இந்த 2 எட்ஜ் இருக்குது இல்ல, அதை பைசெக்ட் பண்ணா கிடைக்குது இல்லையா, இந்த லைன், இந்த ஆங்கிள் இருக்குது இல்ல, இதுக்கு இன் பிட்வீன் ஆங்கிள் தான் வந்து பார்த்தோன்னா ரொட்டேஷன் சொல்றோம்.
சரியா? ஒண்ணும் கிடையாது. நம்ம டிஃபரெண்ட் ஆஃப் திக்னஸ் மெட்டல யூஸ் பண்ணும்போது எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். அது எது எந்தெந்த ஜாயின் எந்தெந்த பொசிஷனுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஓகே, இப்ப வந்து பார்த்தனா டவுன் ஹேண்ட் அதனுடைய இது குறியீடு பார்த்தனா எஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு இருக்கணும்? 10 டிகிரிக்கு மேல இருக்கக்கூடாது. ரொட்டேஷனும் சரி, ஸ்லோப்பும் சரி, ரொட்டேஷனும் சரி 10 டிகிரிக்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பார்த்தனாக்கா ஸ்லோப் அண்ட் ரொட்டேஷன் வந்து நீங்க வந்து பொசிஷனை மாத்துறீங்கன்னு அர்த்தம். சரி, அடுத்தது வந்து பார்த்தனா ஹரிசாண்டல் கிடைமட்டமா வச்சு வெல்ட் பண்றோம். அதுக்கு எவ்வளவு இருக்கணும்? ஸ்லோப் எவ்வளவு இருக்கணும்? 10 டிகிரிக்கு மேற்படாமல் இருக்கணும். 10 டிகிரி அல்லனா 90 டிகிரிக்கு கீழே குறையாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் வந்து சொல்றாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் எது எதுக்கு எவ்வளவு. வெர்டிகல் இது சிம்பிள் வந்து வீணா வெர்டிகலுக்கு எவ்வளவு இருக்கணும்? 45 டிகிரிக்கு அதிகமா போகக்கூடாது. அதே மாதிரி இதுல வந்து பார்த்தோன்னா 45 டிகிரி இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன பிளஸ் ஆர் மைனஸ், அதான் ஏதாவது ஒண்ணு. இப்படி இப்படி இருக்குது. இது இப்படி வைக்கிறேன், இது இப்படி திருப்பினாலும் ஒண்ணுதான், இப்படி திருப்பினாலும் ஒண்ணுதான். அதுதான் சொல்றாங்க. ஓவர் ஹெட் தலைக்கு மேல வச்சு வெல்ட் பண்றோம். அதுக்கு எவ்வளவு இருக்கணும்? 45 டிகிரிக்கு மேற்படாமல் இருக்கணும், 90 டிகிரிக்கு அதிகமாக கூடும். இதுதான் வந்து பார்த்தோன்னா இதனுடைய ஸ்லோப் அண்ட் ரொட்டேஷனுடைய என்ன சொல்றது கண்டிஷன். இதெல்லாம் எதுக்காக? நம்ம வந்து திருப்திகரமா வெல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இதை யூஸ் பண்ணோம். சரி, பில்டிங் சிம்பிள் இதுவாகல ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போங்க. இன்னும் நவுத்துங்க. சிம்பிள். சரி சரி ஓகே. இதுல தெரியுதுங்களா? கிளியரா தெரியுதா இல்லையா? சரி ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இது இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் சொன்னோம் இல்லையா? ஸ்கொயர் பட் ஜாயினுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேப்ல இருந்தா அதுக்கு பேர் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட். இதுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த எஜ்ஜி ப்ரிப்பரேஷனும் செய்ய தேவையில்லை, அப் டு 5 mm வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் வி பட் ஜாயிண்ட். இது வந்து பார்த்தோன்னா மெட்டல் வந்து பார்த்தோன்னாக்கா இப்படி இந்த இதுல இருக்கும். இதுல வந்து வெல்டு பண்றோம். இதுதான் வந்து சிங்கிள் வின்னு சொல்றோம். இதனுடைய இது வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? டபுள் வினா ஒன்றும் கிடையாது. இதை வெல்டு பண்ண பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ஷேப்ல இருக்கும். இதுதான் வந்து பார்த்தோன்னா டபுள் வி சொல்றோம். இதனுடைய சிம்பிள் எப்படி இருக்குனாக்கா இந்த 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 எக்ஸ் மாதிரி போட்டு இப்படி போட்டா இதுதான் வந்து பார்த்தோன்னா டபுள் வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் யூ. சிங்கிள் யூனா இப்படி வந்து இப்படி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் யூ. இதனுடைய சிம்பிள் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து சிங்கிள் யூ. அப்படியே டபுள் சைடு வந்து இது எடுத்தா இது வந்து டபுள் யூ சிம்பிள். இது இது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ஜே இப்படி இருக்குது. இது எப்படி எடுக்கிறோம் ஜே டைப்ல. இது மாதிரி எடுத்தால் இது வந்து பார்த்தோன்னா சிங்கிள் ஜே. இதே ரெண்டு பக்கமும் எடுத்தா இது வந்து பார்த்தோன்னா டபுள் ஜே. அப்புறம் அதுக்கப்புறம் சிங்கிள் பெவல்லாம் ஒன்றும் கிடையாது. இது இப்படி இப்படி இருக்குது. இந்த ஜாப்ல வந்து பார்த்தோன்னாக்கா இதை இப்படி எடுக்கிற இல்லையா? இதுதான் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் பெவல். ஒரு சைடு மட்டும், ஒரு சைடு ஸ்டாண்டர்டா இருக்கும், ஒரு சைடு மட்டும் எடுத்தனாக்கா அதுதான் சிங்கிள் பெவல். அதே டபுள் பெவல்னா எப்படி அப்படின்னாக்கா இந்த இது வந்து பார்த்தோன்னா ஷார்ப் இப்படி இருந்தால் இதனுடைய இது அங்க இது பார்த்தோன்னா இதுதான் வந்து டபுள் பெவல் சொல்லிட்டு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் திரும்புங்க, இப்படி வாங்க. சரி சரி ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் அடிக்கிறோம் இல்லையா? வெல்டிங் அடிக்கும் பொழுது வெல்டு பீடு மேல எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. சரி, இந்த வெல்டிங் அடிக்கும் போது வெல்டிங் அடிச்ச பிறகு இதன் இந்த ஷேப்ல இருந்தால் வெல்டிங் பீடு வந்து ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி இருந்தால் கான்வேக்ஸ். ஓகேவா? இதே இப்படி குழி தோற்றமா இருந்தால் கான்கேவ். சரியா? ஒரே பிளைனா இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து பார்த்தோன்னா மைட்டர்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் இதுல. நெக்ஸ்ட் போலாங்க. அது சொல்லிடு எஜி ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம அப்படியே சொல்லிட்டோம். இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து
அதில் வந்து ஷேர் பண்றேன். என்னன்னாக்கா எவ்வளவு திக்னஸுக்கு என்ன எஜ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். இந்த எஜ் ப்ரிப்பரேஷன் பண்ண இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு என்ன திக்னஸ் இருந்தால் என்னென்ன எஜ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். லெஸ் தேன் 5 mm தான் எஜ் ப்ரிப்பரேஷன் பண்ண தேவையில்லை. எஜ் ப்ரிப்பரேஷன் நோக்கம் என்னன்னாக்கா லோ காஸ்ட்ல ஹை ஸ்ட்ரென்த் உள்ள குவாலிட்டி உள்ள இது வந்து கொடுக்கணும், ஹை ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த எஜ் ப்ரிப்பரேஷன் பண்றோம். இந்த எஜ் ப்ரிப்பரேஷன் எந்தெந்த மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னா, கேஸ் கட்டிங்ல பண்ணலாம், ஆக்ஸாவிங்ல பண்ணலாம், கிரைண்டிங்ல பண்ணலாம், அந்த ஷேப்பிங் மிஷின் இருக்குல்ல, கிராஃப்டிங் மிஷின் இருக்குது இல்லையா, அது மூலமாவும் எஜ் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணலாம். இந்த மெத்தட்லாம் நம்ம வந்து இந்த எஜ் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். எஜ் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு நோக்கமே என்னன்னாக்கா குட் வெல்டிங் ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக தான். காஸ்ட் வைஸ் எக்கனாமிக்கல் வைஸும் சேவ் பண்ணணும். நீ பாருன்னு நம்ம பார்த்தா ஒரு இதுவே இல்லாம நீ பாரு பெவல் எடுத்துட்டு ரொப்பணும்னு வச்சுக்கேன், எவ்வளவு காஸ்ட் வெல்டிங் எலக்ட்ராட்ல இருந்து கரண்ட் வந்து எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. அப்போ அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி எங்க எது தெரியும் அங்கதான் பண்ணணும். இப்போ இந்த இதுக்கு காலம் போடுறோம், காலம் வந்து கிராஸ் காலம் போடுறோம் இல்லையா, கிராஸ் காலம் போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த லிமிட்ஸை தாண்டி போன போட்டா நம்மளுக்கு வந்து இழப்பு, காஸ்ட் லாஸ்ட். கம்மியா தானே வெல்டிங் இது லோடு ஆகுது. அதுக்கு போய் நீ போய் 20 mm கம்பி ஏற்றுனது போட்டு நீ பாருங்க வந்து பார்த்தனா ஒரு காலம் எடுப்பு வச்சு இதுன்றது வந்து பார்த்தனா வேஸ்ட். குறுக்கு பில்லர் போறது வந்து பார்த்தனாக்கா அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். இதெல்லாம் யாரு முடிவு பண்றாங்க அப்படின்னாக்கா டிசைனிங் செக்ஷன்ல தான். என்ன லோடு வந்து ஆக்ட் ஆகுது, எவ்வளவு திக்னஸ் பண்றோம், எந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் ஆகுதுன்றத பொறுத்து தான் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து இந்த டிசைனை வந்து அவங்க வந்து டிசைன் பண்றாங்க, வடிவமைக்கிறாங்க. காஸ்ட் வைஸ் எப்பயுமே எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, எப்படி சிக்கனா பண்ணணும், எப்படி கம்மியான காஸ்ட்ல அதிகமா குவாலிட்டியான உள்ள ஒரு பொருளை எப்படி மாத்தணுன்ற கான்செப்ட்ல தான் நம்ம ஒர்க் பண்ணணும். சரியா? ஒண்ணு போங்க. சரி, இப்போ நம்ம ஆர்க் லென்த் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஒரு மெட்டல்ல வந்து எப்படி நம்ம வெல்டு பண்ணக்கூடிய அந்த உலோக குழம்பு வந்து எப்படி மெட்டல்ல சேரத்துக்கு என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் வந்து ஆக்ட் ஆகுதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, புவியீர்ப்பு விசை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இங்கிருந்து விடுறோம், கீழே வருது இல்லையா, எது என்ன பண்ணுது, பூமி வந்து இந்த பொருளை ஈர்க்குது. அந்த விசை தான் வந்து பாத்தீங்கன்னா லாங் எல், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ மெட்டல்ல எலக்ட்ராட்ல இருந்து உருகி அந்த பேஸ் மெட்டல ஒன்று சேர்றதுக்கு புவி ஈர்ப்பு விசை ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. சரியா? ரெண்டாவது கேஸ் எக்ஸ்பென்ஷன். வெல்டு பண்றாங்க, இந்த கேஸ் வருது அப்படின்னு கேட்கலாம், கொஸ்டின் வருது இல்லையா. அப்போ பிளக்ஸ் பூசப்பட்டிருக்கு இல்லையா, பிளக்ஸ் பூசும் போது எரியும் போது கேஸ் வந்து உணவாது. மெயினா அதுல வந்து பார்த்தோன்னா கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் கேஸும் வெளியே வருது. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த இந்த மோல்டன் பூல் உலோக குழம்பு வருது இல்லையா, அந்த திசையை நோக்கி தள்ளும். எதுக்காக? அந்த மெட்டல்ல போய் சேரணுன்றதுக்காக ஒரு ஃபோர்ஸ் தேவை. அது வந்து பார்த்தோன்னா கேஸ் மூலியமாவும் போய் மெட்டல்ல வந்து சேருது அப்படின்றாங்க. ரெண்டாவது சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழு விசை. வெல்டிங் பண்ணும்போது சில என்னன்னாக்கா அட்ராக்ஷன் பவர் இருக்கும் மெட்டலுக்கு வந்து பார்த்தோன்னா, சேம் உலோகங்கள் வந்து இதுன்னும் போது இழுக்கும். அதுதான் வந்து பார்த்தோன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். வெல்டு பண்ணும்போது காந்த விசைகள் உருவாகுது இல்லையா, காந்த விசைகள் உருவாகும் போது இழுக்கும். இழுக்கத்து மூலியமாவும் வந்து பார்த்தோன்னா இந்த மெட்டலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லா ஃபோர்ஸஸும் பார்த்தோன்னாக்கா எல்லா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிறது வந்து பார்த்தா ஒன்லி டவுன் அண்ட் பொசிஷன் தான். மற்ற பொசிஷன் போனா இந்த ஃபோர்ஸ் யூஸ் ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் யூஸ் ஆகுது. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து யூஸ் ஆச்சு, ஆக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா யூஸ் ஆகும், மினிமமா யூஸ் ஆகும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆச்சுனாக்கா வெல்டிங் இப்படி ஓவர் ஹெட்ல வெல்ட் அடிக்கும் போது என்ன ஆகுனாக்கா அந்த உலோக குழம்பு போற கீழே வந்து விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்க மேல வந்து ஒட்டி இருக்காது. அப்ப அது லாஸ் தானே. அப்ப இந்த ஃபோர்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்தா பொசிஷன் வெல்டிங் போகும்போது யூஸ் ஆகாது. டவுன் அண்ட் பொசிஷன் தான் இந்த எல்லா ஃபோர்ஸும் வந்து யூஸ் ஆகும். இதுதான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்ல இருந்து உருகி ஒரு உலோக குழம்பு வந்து எப்படி வந்து கரெக்டான இடத்துல வந்து சேருதுன்றதுக்கு இந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கேஸ் எக்ஸ்பென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த 4 ஃபோர்ஸும் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜாப் வந்து கரெக்டான பாத்துல சேர்றதுக்கு யூஸ் ஆகுது. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி. நம்ம டிசி வெல்டிங் மிஷின்ல சொன்னோம் இல்லையா, சரி இருக்குது இல்லையா, அப்படி சொல்லிடலாம். பொலாரிட்டினா ஒன்றும் இல்லை,
டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ இந்த வெல்டிங் சர்க்யூட். அதாவது வெல்டிங் சர்க்யூட்ல மின்சாரம் செல்லக்கூடிய பாதைக்கு தான் வந்து பொலாரிட்டி சொல்றோம். சரியா? இப்ப கரண்ட் யூஸ் பண்றோம், ஃப்ளோ எலக்ட்ரான்ஸ் எப்படி வருது? சில இதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது, இன்னொன்று வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் வருது. எது எதுக்கு? எலக்ட்ரிக்கல் தேரி எது, எலக்ட்ரானிக்ஸ் தேரி எது? எலக்ட்ரிக்கல் தேரி என்ன, எலக்ட்ரானிக் தேரி என்ன? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்தா வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் தான், இப்படிதான் வந்து சர்க்கிள் ஆகும். சரியா? சரி, ஓகே. இது இந்த பொலாரிட்டி வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டி, ஒன்னு வந்து ரிவர்ஸ் பொலாரிட்டி. ஏன் ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டி, ரிவர்ஸ் பொலாரிட்டியோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னாக்கா, ஏன்னா இந்த பொலாரிட்டியில வந்து பார்த்தோன்னா டிசி வெல்டிங் மிஷின்ல தான் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தோன்னா 2/3 வந்து ஹீட் வந்து கிடைக்குது, நெகட்டிவ் சைடு வந்து 1/3 தான் கிடைக்குது. இப்போ இந்த பொலாரிட்டி மூலியமா வந்து பார்த்தோன்னா திக்னஸ் ஆஃப் மெட்டலை வெல்டு பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல் நம்ம வந்து ஈஸியா வெல்டு பண்ணலாம், பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். அதுதான் இதனுடைய பங்கு, பொலாரிட்டியினுடைய பங்கு அதுதான். சரி, ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டினா என்ன அப்படின்னாக்கா, இதை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னாக்கா ஜாப்ல வந்து பிளஸும் எலக்ட்ரான்ல வந்து மைனஸும் கொடுத்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டி. சரியா? ரிவர்ஸ் பொலாரிட்டி நம்ம நார்மலா யூஸ் பண்றதுதான். நம்ம நார்மலா இப்ப வெல்டு பண்றோம் இல்லையா, அது வந்து பார்த்தா என்ன பண்றோம், ஓல்டருக்கு வந்து பாசிட்டிவும் ஜாபுக்கு வந்து நெகட்டிவும் கொடுத்தா அதுதான் வந்து ரிவர்ஸ் பொலாரிட்டி. ஆமா, நம்ம என்னென்ன டைப் மெட்டல் யூஸ் பண்றோம், ஃபெரஸ் யூஸ் பண்றோமா, நான் ஃபெரஸ் யூஸ் பண்றோமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி கொடுத்து வேலை செய்யறதுக்கு பேரு தான் பொலாரிட்டி. ஓல்டருக்கு வந்து பிளஸும் ஒர்க் பண்ற ஜாபுக்கு மைனஸும் கொடுத்தா ரிவர்ஸ் பொலாரிட்டி, ஓல்டருக்கு மைனஸும் ஒர்க் பண்ற ஜாபுக்கும் பிளஸும் கொடுத்தனா வந்து அதான் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டி. சரியா? இதுல என்ன டவுட் இருக்குதா? சரி, அடுத்தது ஓகே. இங்க பாருங்க, இது வந்து பார்த்தோன்னா வெல்டிங் டேர்ம்ஸ் வந்து நம்ம இதுன்றோம். இப்போ இது வெல்டு அடிச்சாச்சு. இப்படி இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன டேர்ம் சொல்றோம் பார்க்கலாம்னாக்கா, பேரண்ட் மெட்டல் பார்க்கலாம். பேரண்ட் மெட்டல்னா என்ன? வெல்டு செய்யக்கூடிய உலோகத்துக்கு பேர் தான் பேரண்ட் மெட்டல். ஓகேவா? ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னாக்கா, வெல்டு செஞ்சு முடிச்சிட்ட பிறகு வெல்டு செய்யக்கூடிய பேஸ் மெட்டலுக்கும் வெல்டிங் முடிச்ச அந்த வெல்டு பீடுக்கு மேல இருக்குது இல்லையா, இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லிட்டு சொல்றோம். சரியா? அடுத்தது ஹீட் அஃபெக்டட் ஜோன். இப்போ வெல்டு பண்றோம், வெல்டு பண்ண பிறகு அந்த சரௌண்டிங் ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ளூ கலர்ல மாறுது இல்லையா, வெப்பம் தாக்கப்பட்ட பகுதி, அந்த ஏரியா தான் வந்து பார்த்தோன்னா ஹீட் எஃபெக்டட் ஜோன். அது எவ்வளோ இருக்குனாக்கா, இந்த ஃபியூசன் ஆச்சு இல்லையா, இந்த ஏரியாவில் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து பார்த்தோன்னா ஒரு 2 to 3 mm. இதுதான் வந்து ஹீட் அஃபெக்டட் ஜோன். ஹீட் அஃபெக்டட் ஜோன், வெப்பத்தால் தாக்கப்பட்ட பகுதி, அதுதான் ஹீட் அஃபெக்டட் ஜோன். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். டோனா ஒண்ணு இல்ல, வெல்டு செஞ்சு முடிச்ச பிறகு பீடுன்னு அந்த வெல்டு மெட்டல்ல ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, 2 எட்ஜஸ் இருக்குது இல்லையா, இந்த 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 இது ஒரு எட்ஜஸ், இங்க ஒரு எட்ஜஸ் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து சொல்லணும் பார்த்தோன்னா டோன்னு சொல்லிட்டு சொல்றோம். டோனா ஒண்ணு இல்ல, ஓரம் எட்ஜ், அவ்வளவுதான், பெரியலாம் ஒண்ணும் கிடையாது. டெக்னிக்கல் டேமுக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம அப்படி பேசணும். அடுத்தது இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா வெல்டிங் செஞ்சுட்டோம், பின்னால வந்து பார்த்தோன்னா ஒரு பீடு போல இருக்கும் இல்லையா, இந்த இது வந்து பார்த்தோன்னா பெனட்ரேஷன் சொல்றோம். பெனட்ரேஷன் என்னன்னாக்கா, ஒரு ஜாபை வெல்டு பண்ணும்போது அதன் அடி பேஸ் மெட்டல் வரைக்கும் உருக்கி இணைக்கிறோம் இல்லையா, உருக்கி இணைச்ச பிறகு பீடு அந்த ஜாபை திருப்பி பார்த்தீங்கன்னா லேசா ஒரு பீடு மாதிரி தெரியல, அததான் வந்து பார்த்தோன்னா பெனட்ரேஷன் சொல்றேன். டெப்த் ஆஃப் ஃபியூசன் ஜோன் இஸ் கால்டு பெனட்ரேஷன். அதுக்கப்புறம் ரூட் கேப். ரூட் கேப்னா ஒண்ணு இல்ல, 2 ஜாபை வெல்டு பண்றதுக்கு முன்னால தேவையான இடைவெளி வைக்கிறோம், அதுக்கு பேர் தான் வந்து ரூட் கேப். ஏன் ரூட் கேப் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, அப்டைன் குட் பெனட்ரேஷன், 2 மெட்டலும் கரெக்டா வந்து ஃபியூசன் ஆகி ஜாயிண்ட் ஆனாதான் வந்து பார்த்தோன்னாக்கா வந்து பார்த்தோன்னா நல்ல வெல்டிங் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இந்த ரூட் கேப்பே நம்ம வைக்கிறோம்.
ஓகே நெக்ஸ்ட் வெல்டிங் சொல்லுங்க நெக்ஸ்ட். சரி ஓகே அவ்வளோதான். ஒன்னே ஒன்று இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் பொசிஷன். இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம். வெல்டிங் பொசிஷன்னா ஒன்றும் இல்லை, ஃப்ளாட்டு, ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஓவர் ஹெட். ஃப்ளாட் பொசிஷனா என்னன்னாக்கா வெல்டிங் பண்ணக்கூடிய ஜாப் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஹேண்ட் லெவலுக்கு கீழே தான் இருக்கணும். நீ மேலே வேலை செஞ்சா கூட சரி, நீ ஜாப் எங்க இருக்கும், உன் கைக்கு கீழே தான் இருக்கும். அப்போ இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது, டிப் ஆஃப் தி எலக்ட்ரானுடைய முனைப்பகுதி எப்படி இருக்குன்னா கிரவுண்ட் லெவல நோக்கி இருக்கணும். இப்படி இருந்தா, இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் டவுன் ஹேண்ட்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் பொசிஷன். ஹரிசாண்டல் பொசிஷன்னா உன்னுடைய செஸ்ட் லெவல் இருக்கணும் ஜாப். உனக்கு ஒரு வெல்டிங் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைனா தான் மூவ் ஆகணும். ஒன்னு லெஃப்ட் டு ரைட் இல்ல ரைட் டு லெஃப்டா இருக்கணும். எலக்ட்ராடோட டிப் எப்படி இருக்கணும், உன்னுடைய இந்த கிடைமட்டமா தான் இருக்கணும். இந்த கண்டிஷன் இருந்தா ஹரிசாண்டல் பொசிஷன். வெர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஹை சைட்ல இருக்கணும். கரெக்ட். ஹை சைட்ல இருந்து இந்த டிப் எப்படி இருக்கணும், உன்னை நோக்கி பாக்குற மாதிரி இருக்கும். சரியா, இந்த முனைப்பகுதி வந்து அப்படி இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டாப் டு பாட்டம் அடிக்கலாம், பாட்டம் டு டாப்பும் அடிக்கலாம். திக்னஸ் ஆஃப் மெட்டல் நம்ம யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாத்தீங்கன்னா இந்த வெர்டிகல் யூஸ் ஆகும். அடுத்தது ஓவர் ஹெட் பொசிஷன், அபவ் தி ஐசைட் லெவல். ஐசைட் லெவலோட மேல போயிடுச்சுன்னா அதான் ஓவர் ஹெட் பொசிஷன். அப்போ அதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்குது, இந்த எலக்ட்ராய்டு டிப் இருக்குது இல்லையா, வானத்தை நோக்கி இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் வந்து அது ஓவர் ஹெட் பொசிஷனா மாறும். ஏன் ஓவர் ஹெட் பொசிஷன் ஏன் அப்படியே அடிக்கலாம்னா, சில இடத்துல வந்து நான் ஜாப் எல்லாம் மூவ் பண்ண முடியாதுன்றப்ப பார்த்தா அந்த தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ ஐசைட் லெவல கூட போச்சு, எலக்ட்ராய்டு டிப்போ வந்து ஸ்கை நோக்கி இருக்குதுன்னா அதுதான் வந்து பார்த்தோன்னா ஓவர் ஹெட் பொசிஷன். ஓகேவா. வெல்டிங் பொசிஷன் என்னன்னாக்கா டவுன் அண்ட் ஹரிசாண்டல், வெர்டிகல் அண்ட் ஓவர் ஹெட், இவ்வளவுதான். இதுல நடுவுல வந்து ஒரு பொசிஷன் இருந்து இன்க்ளைன்டு. அப்போ இன்க்ளைன்டுனா என்ன, வெர்டிகலுக்கும் ஹரிசாண்டலுக்கும் இடைப்பட்ட பகுதி தான். இது ஹரிசாண்டலா, இது வெர்டிகல். இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட பகுதினாக்கா இப்படிதான் இருக்கும். ஓகேவா. இப்போ நியூ வெர்ஷன்ல பார்த்தா இந்த இன்க்ளைன்டுன்ற பொசிஷன் வந்து இருக்காது. காமனா வந்து 4 தான் இருக்கும். நீங்க 5 எடுத்தாலும் ரைட்டு தான், 4 எடுத்தாலும் ரைட்டு தான். அதுக்காக வந்து இன்க்ளைன்ட் இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இது 2 இருந்தாலும் கரெக்ட் தான், அதுல எந்த மாற்றமும் தப்பும் கிடையாது. சரியா. ஓகே. இப்போ இன்னைக்கு என்னுடைய செஷன் வந்து முடியுது. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா நீங்க டவுட்டை வந்து கேட்கலாம். எனி டவுட் கேட்கலாம். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணியாச்சு இன்னைக்கு. ஹலோ மகாலட்சுமி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. மகாலட்சுமி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சரி, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து நோட்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கும் கொஞ்சம் சென்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, படிங்க. என்ன டவுட் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல நீங்க சேட் பண்றீங்க, சேட் பண்றத வச்சு நீங்க ஏதோ படிக்கிறீங்க அப்படின்றத வந்து நாங்க வந்து அதன் மூலமா நாங்க எடுத்துக்கிறோம். மகாலட்சுமி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார் குட் ஈவினிங் சார். இந்த பொலாரிட்டி மட்டும் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல சார்? பொலாரிட்டியா? சரிம்மா, பண்ணிடலாம். கண்டிப்பா. ஓகே. நல்லா பாருங்க, இந்த போர்டை கவனிங்க. இந்த போர்ட்ல வந்து பார்த்தோன்னா நான் ரிவர்ஸ் பொலாரிட்டில செட் பண்ணிக்கிறேன். இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ வேற ஒன்றும் கிடையாது. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ இந்த வெல்டிங் சர்க்கியூட் ஆர் நம்ம மெஷின்ல இருந்து ஜாபுக்கு எடுக்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பொலாரிட்டின்னு சொல்றோம். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ வேற ஒன்றும் இல்லைம்மா, அதுதான் பொலாரிட்டின்னு சொல்றோம். இது வந்து பார்த்தோன்னா பொலாரிட்டி வந்து பார்த்தோன்னா டிசில மட்டும்தான் நம்ம செட் பண்ண முடியும், வேற எதுவும் செட் பண்ண முடியாது. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்தா நம்ம அதுல சக்சஸ்ஃபுல்லா பண்றோம். ஏன்னா பாசிட்டிவ் சைடு வந்து 2/3 ஆஃப் ஹீட் கிடைக்குது, நெகட்டிவ் சைடு வந்து 1/3 ஆஃப் ஹீட் கிடைக்கிறதால பொலாரிட்டி செட் ஒன்லி ஃபார் டிசி வெல்டிங் மிஷின்.
direction of current flow is called polarity. ஒரு வெல்டிங் சர்க்யூட்ல பார்த்தோம்னா மின்சாரம் செல்லும் பாதைக்கு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம polarity சொல்றோம். புரிஞ்சுங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸும் வந்து வெல்டர் கிளாஸ்ல மேக்ஸிமம் போர்ஷன் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்காரு. இன்னொரு 2-3 நம்ம சிலபஸ்ல இருக்க 2-3 சாப்டர் மட்டும்தான் வெல்டர்ல கவர் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம அதையும் இந்த நாளைக்கு கிளாஸ் லீவு, அடுத்த வர ஒரு 2-3 கிளாஸ்ல கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா எக்ஸாம் பேட்டர்ன்ல போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அந்த இப்போ எல்லாருக்குமே ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அனுப்பிச்சாச்சு. நீங்க படிங்க. நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு, எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. நம்ம சனிக்கிழமை ஆஸ் யூஷுவல் சாயந்தரம் 6 மணிக்கு கிளாஸ் இருக்கு. அது முடிச்சுட்டு நம்ம அடுத்த வாரத்துல இருந்து ஃபுல்லா எம்சிக்யூ பேட்டர்ன்லயே போவோம். ஓகே, இதோட இந்த கூட்டத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும், இன்னைக்கு கிளாஸ் எடுத்த பெருமாள் சாருக்கும் பெருமாள் சாருக்கு நன்றியும், கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிட்டு இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். நன்றி.